الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று கூறிக்கொண்டு தன்னுடைய சிந்தனைக்கும் தன்னுடைய புத்திக்கும் படாதவைகளையெல்லாம் நபி அவர்கள் இப்படி செய்திருப்பார்களா, உண்மைத்தன்மைக்கு மாற்றமாக இருக்கின்றதே, ஓரிருவர்தானே ஹதீஸுகளை அறிவிப்பு செய்கின்றார்கள், தவறு வருவதற்கு இடம்பாடு இருக்கிறதே என்றெல்லாம் கூறிக்கொண்டு ஆதாரபூர்வமான சஹீஹான நபிமொழிகளையெல்லாம் தனக்கு நினைத்த பிரகாரம் ஒதுக்கி விடுகின்ற, தூக்கி வீசுகின்ற பிஜே அவர்களுடைய வாதங்களுக்கான மறுப்புக்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில் பிஜே அவர்கள் ஹதீஸுகளை மறுப்பதற்கு வைக்கின்ற ஒவ்வொரு வாதங்களுக்கான பதில்களை 4 தொடர்களாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இது 5வது தொடராக நாங்கள் பார்க்கவிருப்பது, ஹதீஸுகளை மறுப்பதை நியாயப்படுத்துகின்ற பிஜே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? குர்ஆன் என்பது ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் பதிவு செய்ய, அதை ஒட்டுமொத்த தாபியங்களும் ஏற்றுக்கொண்டு, தபவுத் தாபியங்களும் ஏற்றுக்கொண்டு, அது இன்றைய உலகத்தில் இருக்கின்ற எல்லா முஸ்லிம்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஹதீஸுகளை பொறுத்தவரையில் ஓரிருவரால், விரல் விட்டு எண்ணப்படுகின்ற சிலரால் அறிவிக்கப்படக்கூடியது. அதிலே தவறுகள் பிழைகள் வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. எனவே அந்த ஹதீஸ் நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் கொண்டு வந்திருந்தாலும் அதை மறுக்கலாம் என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு போகின்றார். குர்ஆனுடைய நம்பகத்தன்மை என்ன என்று கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சமுதாயமாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது. குர்ஆனுடைய நம்பகத்தன்மை என்ன என்று கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சமுதாயமாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது. ஹதீஸ் அப்படி அறிவிக்கப்படுதா? இல்லை. ஹதீஸுகள்னு வரக்கூடியது அறிவிக்கிற ஆளுக்கு யாராக இருப்பாங்கன்னா, ஒருத்தராக இருப்பாங்க, 2 பேராக இருப்பாங்க, ஒரு 3 பேராக இருப்பாங்க, ஒரு 10 பேராக கூட இருப்பாங்க. அந்த 10 பேர்லேருந்து அறிவிக்கிறவங்க 3 பேராக இருப்பாங்க, அந்த 3 பேர்லேருந்து அறிவிக்கிறவங்க 4 பேராக இருப்பாங்க, 4 பேர் அறிவிக்கிற 20 பேராக இருப்பாங்க. இப்படி போய் என்ன செய்யும், கூடை குறைச்சி இப்படி வந்துக்கிட்டு இருக்கும். விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அவங்களெல்லாம். விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் வழியாக வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஆட்கள்லாம் சரியாக இருக்காங்கன்னு ஆய்வு செஞ்சு அந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க, எடுத்துக்கொள்கிறாங்க. பட் ஹதீஸ் எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருத்தர் சொல்வார், அந்த ஒருத்தர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்வார். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஒருத்தர் கவனக்குறைவாக கேட்டிருக்கலாம், தப்பாக புரிஞ்சிருக்கலாம். ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்ன இல்லைன்றது இருக்குன்னு விளங்கியிருப்பாங்க. நம்மளே மனிதர்கள்ட்ட பேசுகிறோம், பேசின பேச்சு அதே மாதிரி மக்கள்கிட்ட போகுது, கொஞ்சம் கை கால் மூக்கெல்லாம் வச்சு தானே போகுது. அப்படியெல்லாம் போகக்கூடிய நேரத்தில் அதனுடைய ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்கும் என்றெல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓரிருவர் தான் சொல்கிறார்கள். அந்த ஓரிருவர்கிட்ட பிழை ஏற்படலாம், தவறு ஏற்படலாம், மறதி ஏற்படலாம். சஹாபாக்கள் இருந்தால் வேணும்னு தப்பு செய்ய மாட்டாங்க. அடுத்தடுத்த ஆளுகளாக இருந்தால் பொய்யா கூட என்ன செய்யலாம், இல்லாதவர்கள்லாம் சொல்லலாம்ன்ற ஒரு வாய்ப்பு உள்ளது ஹதீஸில். ஆனால் நம்ம மறுத்துடக்கூடாது. இப்போ மறுக்கணும், அதுக்கு ரீசன் வந்தால் மட்டும் மறுத்துக்கிறணும். ஆனால் நம்ம மறுத்துடக்கூடாது. இப்போ மறுக்கணும், அதுக்கு ரீசன் வந்தால் மட்டும் மறுத்துக்கிறணும். ஆனால் நம்ம மறுத்துடக்கூடாது. இப்போ மறுக்கணும், அதுக்கு ரீசன் வந்தால் மட்டும் மறுத்துக்கிறணும். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிலர் அறிவிக்கின்ற அறிவிப்புக்கள் இஸ்லாத்தின் பார்வையில் சாதாரணமானது தானா? நபித்தோழர்கள் எப்படி பார்த்தார்கள்? நபிகளார் எப்படி பார்த்தார்கள்? ஒருவருடைய, ஒரு நம்பகமானவரின் அறிவிப்பை நபிகளார் எப்படி பார்த்தார்கள்? நபித்தோழர்கள் எப்படி பார்த்தார்கள்? 1400 வருட காலமாக வந்த குர்ஆனையும் சுன்னாவையும் கட்டி காத்த அந்த தூய்மையான சமூகம் ஒருவருடைய அறிவிப்பு, இருவருடைய அறிவிப்பை எப்படி பார்த்தார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அதை நோக்கினால் ஒருவருடைய அறிவிப்பு தானே என்று வீசி ஹதீஸுகளை தூக்கி எறிந்து நாங்கள் வழிகட்டு போக மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கின்ற நேரம் 100 பேர் 1000 பேர் அறிவித்தால் என்ன பலம் இருக்குமோ அதே பலத்தை குர்ஆனும் சுன்னாவும் நம்பகமான ஒரு அறிவிப்பாளருக்கு,
நம்பகமான இரு அறிவிப்பாளருக்கு, நம்பகமான பல அறிவிப்பாளர்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்பதுதான் அடிப்படை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாற்றை பேசுகின்ற நேரம் பிஜே அவர்கள் அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாற்றிலே பொய் சொல்லுகிறார் என்று நாங்கள் பார்த்தோம். அதை நீங்கள் மீண்டும் ஒரு தடவை திருப்பி பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, புகாரியிலே வரக்கூடிய 4679, 4986, 7191, 4784 ஆகிய இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாற்றை நீங்கள் நிதானமாக படித்து பாருங்கள். அல் குர்ஆன் இன்றைக்கு எங்களுடைய கையில் இருக்கின்ற 114 சூறாக்களை கொண்ட அந்த அல் குர்ஆன், 6000 சச்சம் வசனங்களை கொண்ட அந்த அல் குர்ஆன் யாரினால் தொகுக்கப்பட்டது? ஒரு ஸைத் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நம்பகத்தன்மையின் அடிப்படையில் தான் தொகுக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் அதை ஓதி காட்டியிருந்தாலும், எழுத்து பிரதிகளை காட்டியிருந்தாலும், யாரிடத்தில் காட்டினார்கள்? நம்பிக்கையில் உச்சகட்டத்தில் இருந்த ஒரு நபர் ஸைத் இப்னு சாபித் ரதியல்லாஹு இடத்திலே தான் காட்டினார்கள். அவர்கள் முழு குர்ஆனையும் தொகுத்துவிட்டு, தனிநபராக இருந்து தொகுத்துவிட்டு, அதை அன்றைக்கு ஆட்சியாளராக இருந்த அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு தனிநபரிடத்திலும், அவருக்கு பக்கபலமாக அல் குர்ஆனை தொகுக்க வேண்டும் என்ற ஆலோசனை சொன்ன உமர் ரதியல்லாஹு அவர்களிடத்திலும் தான் முழு குர்ஆனையும் எடுத்து காட்டினார்கள். எனவே குர்ஆனை முழுக்க நபித்தோழர்களிடத்திலிருந்து தொகுத்தவர் நம்பிக்கைக்குரிய ஸைத் ரதியல்லாஹு அவர்கள். அந்த ஸைத் ரதியல்லாஹு அவர்கள் தொகுத்த அல் குர்ஆனை உத்தரவாதம் பண்ணி, ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்குமாக அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆன் இதுதான் என்று ஒரு பிரதியை உருவாக்கி கொடுத்தவர் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. அதற்கு பலமாக இருந்தவர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்றால் 3 நபர்கள் தான். எனவே இறைவேதம் இதுதான் என்று உறுதிப்படுத்துவதற்கு 1000 பேர் என்ன செய்யவில்லை? உறுதியளிக்கவில்லை. 1,00,000 பேர் உறுதியளிக்கவில்லை. 3 பேர் தான் என்றால், அன்பார்ந்தவர்களே, இந்த இஸ்லாமிய உம்மத்திலே ஈமானிலும் இறையச்சத்திலும் நம்பிக்கையிலும் உச்சகட்டமாக இருந்த, விரல் விட்டு எண்ணப்படுகின்ற ஒருவர், 2 பேர், 3 பேர்களால் தான் அல் குர்ஆனே பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒருவர் அறிவித்தாலும் அவர் நம்பகமானவராக இருந்தால் அவருடைய கூற்றை தூக்கி வீசுவது வழிகேட்டை உருவாக்கும் என்ற ஆழமான அடிப்படையை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளாருடைய காலத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு தகவலை கொண்டு போனார்கள்? பல பேரை வைத்து கொண்டு போனார்களா? பல பேர் கொண்டு வந்த தகவல்களைத்தான் எடுத்துக்கொண்டார்களா என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய சாட்சியத்தையும் ஏற்று நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் அவர்களுக்கு என்று இறக்கி கொடுத்த சட்டத்தை ஒரு நபித்தோழரிடத்திலே கொடுத்து அதை முழு இஸ்லாமிய உம்மத்துக்கும் எத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல், ஒருவர் அறிவித்தாலும் அவர் நம்பகமானவராக இருந்தால் அதை மறுக்க முடியாது, அதை ஏற்க வேண்டும் என்பதுதான். அதற்கு ஒரு சில அடிப்படை செய்திகளை காட்டுகிறேன் பாருங்கள். சாதாரணமானது கிடையாது. அகீதாவோடு சம்பந்தப்பட்ட, இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்களோடு சம்பந்தப்பட்ட மார்க்க விவகாரங்கள் கூட ஒருவர் இருவரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நபிகளாருடைய அங்கீகாரத்தோடு அது இஸ்லாமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடனே 16 அல்லது 17 மாத காலங்கள் பைத்துல் மக்திஸை நோக்கித்தான் தொழுதார்கள். இப்படி தொழுது கொண்டிருந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த முஸ்லீம்களையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? 16-17 மாதங்களுக்கு பிறகு கஅபத்துல்லாஹுவை முன்னோக்கி தொழச் சொல்லுகின்றான். முதல் விடயம் என்ன தெரியுமா? இந்த 16-17 மாதங்கள் கஅபத்துல்லாஹுவை நோக்கி தொழுதார்கள் என்பது குர்ஆனிலே வரவில்லை.
அது ஹதீஸிலே தான் வந்திருக்கிறது. எனவே நபித்தோழர்கள் நபிகளார் இப்படி பைத்துல் மக்திஸை முன்னோக்கி தொழுதார்கள் என்பதை நிரூபிப்பதற்கு குர்ஆன் வசனம் இல்லை. 100 பேருடைய கருத்தோடு வந்த செய்தி இல்லை. ஒரு சில நபித்தோழர்கள் அறிவிக்கின்ற செய்திதான் இருக்கிறது என்றால், அன்பார்ந்தவர்களே, இது முதல் அடிப்படை. இரண்டாவது, நாங்கள் பார்க்கிறோம், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள், பைனன் நாசு பிகுபா ஃபி ஸலாத்தி சுப்ஹ், மனிதர்கள் குபாவிலே அந்த மஸ்ஜிதிலே சுபஹ் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, இது ஜாஅஹும் ஆத்தின், ஒரு அழைப்பாளர் வருகிறார். ஹதீஸ்ல வர வாசகம் என்ன? இது ஜாஅஹும் ஆத்தின், ஒருவர் வருகிறார், வந்து சொல்கிறார், இன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கது உன்ஸில அலைஹி லைலத குர்ஆன், இன்றைய இரவு ஒரு குர்ஆன் வசனம் இறங்கி இருக்கிறது. வகது உமிர அன் யஸ்தக்பிலல் கஅபத ஃபஸ்தக்பலுஹா, அந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் பைத்துல் மக்திஸை விட்டுவிட்டு கஅபத்துல்லாஹுவை முன்னோக்கி தொழுமாறு நபி அவர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு அறிவிப்பாளர் சொன்னவுடனே தொழுகையில் இருந்தவாறே என்ன செய்தார்கள்? ஃபஸ்தக்பலுஹா, பைத்துல் மக்திஸை விட்டுவிட்டு கஅபத்துல்லாஹுவை முன்னோக்கி தொழுதார்கள் என்ற செய்தியை புகாரியிலே 4491 இலக்க செய்தியாக பார்க்கலாம். வக்கானத் வுஜூஹும் இல ஷாம், அவர்கள் எங்கு நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள்? ஷாம் நோக்கி, பைத்துல் மக்திஸ் நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். ஃபஸ்ததாரு இலல் கஅபா, ஒரு அறிவிப்பாளரின் அறிவிப்பை கேட்டு கஅபாவை நோக்கி தொழுதார்கள். அன்பார்ந்தவர்களே, தொழுகையிலே கிப்லா திசை மாற்றப்படுகிறது என்றால் இது சாதாரணமான ஒரு மஸ்அலா கிடையாது, சாதாரண ஒரு மார்க்க விவகாரம் கிடையாது. இது இஸ்லாத்தின் அடிப்படையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அந்த அடிப்படை சம்பந்தப்பட்ட விடயம் அந்த நபித்தோழர்கள் யாரை வைத்து ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஒரு நபித்தோழரின் அறிவிப்பை கொண்டுதான் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. அதே போன்று பாருங்கள், இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்திலே மதுபானம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. குர்ஆனிலே மதுபானம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. நபித்தோழர்கள் குடித்து கொண்டிருந்தார்கள். எப்படி? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், குன்து சாக்கியல் கௌமி ஃபி மன்சிலி அபி தல்ஹா, நான் அபூ தல்ஹா அவங்களோட தாயுடைய கணவர், அவருடைய வீட்டிலே நான் மதுபான கோப்பைகளை பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஃபனஸல தஹரீமுல் ஹம்ரி, அந்த நேரத்தில் தான் மதுபானம் மொத்தமாக ஹராமாக்கப்பட்டது என்ற சட்டம் இறங்குகிறது. புகாரியில 4620 செய்தியை பாருங்கள். ஃபஅமர முனாதியன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பாளரை எடுத்து அவர்கிட்ட சொன்னாங்க, போய் மக்களுக்கெல்லாம் அறிவிங்க, மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. ஃபனாதா, அந்த ஒரு அறிவிப்பாளர் தான் மதீனா முழுக்க சொல்லுகிறார், மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. இப்போ நபித்தோழர்கள் எப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அனஸ்ரன் சொல்றாங்க, நாங்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு வீட்டில் குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எதை வச்சு? குர்ஆன். அல்லாஹு அக்பர், அல் குர்ஆன்ன்றதை தானே பிஜே சொல்றாரு, 100% 1000% உறுதியானது. அந்த குர்ஆனை வைத்துத்தான் மதுபானம் ஹலாலுன்ற சட்டத்தில் இருக்கிறாங்க, குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அறிவிப்பாளர் வந்து சொல்கிறார், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், மதுபானம் ஹராமாக்கப்பட்டது என்று சொல்ல அல் குர்ஆனுடைய சட்டத்தை எது மாற்றியது? ஒரு நபித்தோழர் வந்து சொல்லும் பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, இது எப்படி குர்ஆன்ல ஹலால்னு வந்திருக்கும் பொழுது நீ ஒருவர் வந்து எப்படி குர்ஆனுக்கு மாற்றமா ஹராம்னு சொல்லுவாய்? உன்னுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளலுமா? கேள்வி கேட்டாங்களா? பிஜே மாதிரி விதண்டாவாதம் பண்ணினாங்களா? குர்ஆன்ன்றது பலரால வந்தது, ஹதீஸ்ன்றது ஒருத்தரால வந்தது, எனவே தூக்கி வீசலாம்ன்ற மாதிரி. ஹதீஸ் எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருத்தர் சொல்வார், அந்த ஒருத்தர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஒருத்தர் வந்து கவனக்குறைவாக கேட்டிருக்கலாம், தப்பாக புரிஞ்சிருக்கலாம், ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்ன இல்லைன்றது இருக்குன்னு விளங்கியிருப்பாங்க. அதனுடைய ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்கும் என்றெல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனுடைய ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்கும் என்றெல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனுடைய ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்கும் என்றெல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓரிருவர் தான் சொல்கிறார்கள். அந்த ஓரிருவர்கிட்ட பிழை ஏற்படலாம், தவறு ஏற்படலாம், மறதி ஏற்படலாம்.
சஹாபாக்கள் இருந்தால் வேணும்னு தப்பு செய்ய மாட்டாங்க. அடுத்தடுத்த ஆளுகளாக இருந்தால் பொய்யா கூட என்ன செய்யலாம், இல்லாதவர்கள்லாம் சொல்லலாம்ன்ற ஒரு வாய்ப்பு உள்ளது ஹதீஸில். அபூ தல்ஹா ரதியல்லாஹு அனஸ் ரதியல்லாஹு என்னப்பா குர்ஆன்ல ஹலால்னு இருக்குது, நீ ஒரு ஆள் வந்து சொல்றதை நாங்கள் எப்படி நம்புறதுன்னு கேட்டாங்களா? இல்லை, உடனே என்ன சொன்னார்கள், அந்த சத்தம் கேட்டவுடனே சொல்றாங்க உஹ்ருஜ் ஃபந்துர் மஹாத சௌத், அனஸே போய் பாருங்க அது என்ன சத்தம்னு போய் பாருங்க. ஃபஹரஜுது, நான் வெளியே போய் பார்க்கிறேன். ஹாதா முனாதின் யுனாதி, ஒரு அறிவிப்பாளர் வந்து அறிவிக்கிறார். அலா இன்னல் ஹம்ர கது ஹுர்ரிமத், அல்லாஹு அக்பர், மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறார். உடனே போய் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள், அங்கே இருந்த எல்லா நபித்தோழர்களும் கொட்டுங்கள் மதுபானத்தை. பாருங்கள், குர்ஆனிலே ஹலால் என்று இருந்த ஒரு சட்டம் ஒரு தனிநபரின் அறிவிப்பை ஏற்று நபித்தோழர்களால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் இஸ்லாம். எனவே நபிகளாருடைய வழிகாட்டலில் குர்ஆனுக்கு எதிரான சட்டமாக இருந்தாலும், குர்ஆனிலே இருக்கிற ஒரு சட்டத்தை மாற்றுவதாக இருந்தாலும், நம்பிக்கையான ஒரு அறிவிப்பாளர் சொன்னாலும் அறிவிப்பவர் நம்பிக்கையாளராக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு பலமான அடிப்படை குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், இந்த கஅபத்துல்லா மாற்றப்பட்ட விடயத்திலும் மதுபானம் ஹராமாக்கப்பட்ட விடயத்திலும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. சுபகு தொழுகையிலே ஷாம் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு அறிவிப்பாளருடைய அறிவிப்பை ஏற்று தொழுகிற திசையையே என்ன செய்தார்கள், மாற்றினார்கள். மதுபானம் ஹலால் என்று குர்ஆன் சொல்லும் பொழுது அது ஹராம் என்ற சட்டத்தை ஒரு அறிவிப்பாளரின் பேச்சை கேட்டு என்ன செய்தார்கள், நபித்தோழர்கள் எடுத்தார்கள். ஒருவருடைய பேச்சில் சந்தேகம் இருக்கிறது, ஒருவர் குர்ஆனுக்கு முரணாக ஒரு சட்டத்தை சொன்னால் எடுக்கக்கூடாது என்ற அடிப்படை இருந்திருந்தா நபிகளார் என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? இப்போ 16 மாதம் 17 மாதம் நாங்கள் என்ன செஞ்சோம், பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுதோம். இந்த சட்டத்தை நீங்கள் ஒருவருடைய பேச்சை கேட்டு நீங்கள் எப்படி மாற்றுவீங்கன்னு ரசூலா கேட்டாங்களா? கேட்கல. அந்த ஒருவரின் அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தியதை ரசூலுல்லா அங்கீகரித்தார்கள் என்றால், பல வருட காலம் மதுபானம் ஹலால் என்று இருந்த சட்டத்தை ஒருவர் சொல்வதை கேட்டு நீங்கள் எப்படி ஹராமாக்குவீர்கள்? ரசூலுல்லா கேட்டாங்களா? கேட்கல. அந்த ஒருவரின் பேச்சை ஏற்று மதுபானத்தை கொட்டிய அந்த நபித்தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், இதுதான் இஸ்லாத்தின் மிக முக்கியமான அடிப்படை என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒருவர் நம்பகமானவராக அறிவித்தாலும் அது குர்ஆனுக்கு முரணாக பார்க்கப்பட மாட்டாது. குர்ஆனோடு உடன்பட்டு பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பாருங்க, ஹஜ்ஜு வணக்கம் இஸ்லாத்தின் 5 கடமைகளில் மிக முக்கியமான ஒரு வணக்கம் ஹஜ்ஜு வணக்கம். இந்த ஹஜ்ஜு வணக்கத்துக்கு அபூபக்கர் ரதியல்லாஹுடைய பொறுப்புல ரசூலா எங்க அனுப்புறாங்க, ஹஜ்ஜிக்கு அனுப்புறாங்க. அனுப்பியதற்கு பின்னால அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் தனிநபராக அனுப்பி வைத்தார்கள். எதற்கு தெரியுமா? ஒரு சட்டம். என்ன சட்டம்? நிர்வாணமாக அல்லது இணை வைப்பாளர்கள் இதன் பிறகு என்ன செய்யக்கூடாது, கஅபத்துல்லாஹுவை நெருங்கக்கூடாது என்கிற அந்த சட்டத்தை யாருக்கிட்ட கொடுத்து அனுப்பினாங்க தெரியுமா? மதீனால இருந்து மக்கா வரைக்கும் ஒரு நபித்தோழர் அலி ரதியல்லாஹு அவர்களிடத்துல தான் கொடுத்து அனுப்பினாங்க. எப்படி? புகாரியில 4656 இலக்க செய்தியை பாருங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அப்துர் ரஹ்மான் இப்னு ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான்றவங்க சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அறிவிப்பு செய்றாங்க. எப்படி? பஅஸனி அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு ஃபீ தில்கல் ஹஜ்ஜத்தி ஃபில் முஅத்தினின். எப்படி? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அபூபக்கர் ரதியல்லாஹு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. யார? ஒரு அறிவிப்பாளர் அனுப்பி வைக்கிறாங்க. இது யௌமுன் நஹர் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10வது தினத்தில் அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த மினாவுல மக்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு அறிவிப்பு செய்வதற்கு. என்ன அறிவிப்பு பாருங்க, அல்லா யஹுஜ்ஜ பஅதல் ஆமி முஷ்ரிகுன். இதன் பிறகு ஒரு இணை வைப்பாளர் ஹஜ் செய்யக்கூடாது. வலா யதூஃப பில் பைத்தி உரியானுன். நிர்வாணமாக யாரும் கஅபத்துல்லாஹுவை வலம் வரக்கூடாது என்ற இந்த சட்டத்தை அலி ரதியல்லாஹு அன்ஹு கொடுத்து
அபூபக்கர் ரலியல்லாஹு அறிவிப்பு செய்யுமாறு அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொன்னா, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், ஒரு நம்பகமானவருடைய அறிவிப்பு தான் ஹஜ்ஜுடைய சட்டத்தில் இருந்த சில சலுகைகளை அப்படியே மாற்றுகிறது. இணை வைப்பாளர்கள் இதன் பிறகு ஹஜ்ஜு செய்யக்கூடாது என்ற சட்டமும், நிர்வாணமாக கஅபத்துல்லாஹ்வை வலம் வரக்கூடாது என்ற சட்டமும் ஒரு அறிவிப்பாளரை கொண்டுதான் என்ன அறிவிப்பு செய்யப்படுகிறது என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒருவர் நம்பகமானவர் அறிவித்தாலும் அது என்ன செய்யும்? இருக்கிற ஒரு சட்டத்தை மாற்றும். அது குர்ஆனுக்கு முரணானது என்று சொல்லிக்கொண்டு அதை தூக்கி வீச தயாராகக்கூடாது என்கிற அடிப்படை செய்தியை நாங்கள் நிறைய ஆதாரங்களை கொண்டு பார்க்கலாம். பாருங்கள், பஹ்ரைனுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. யார் அனுப்பி வச்சாங்க? அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் அனுப்பி வைக்கிறாங்க. புகாரில 64வது செய்தியை பாருங்க. அதே போல பஹ்ரைன்ல இருந்து ஜிஸ்யாவை வசூலித்து வருவதற்காக அபு உபைதா என்ற ஒரு நபி தோழரை தான் அனுப்பி வைக்கிறார்கள். புகாரிலே 3158வது இலக்க செய்தியாக பார்க்கலாம். யமனிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், வேதக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தஅவா செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனிநபராகத்தான் நபிகளார் அனுப்பி வைக்கிறாங்க. புகாரில் 1395வது செய்தியாக பார்க்கலாம். எனவே இஸ்லாத்தின் தூதுத்துவத்தை எடுத்து வைப்பதற்கும், இஸ்லாத்தின் சட்டதிட்டங்களை அந்த மக்களில் நடைமுறைப்படுத்துவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரைத்தான் என்ன செய்கிறார்கள்? அனுப்பி வைக்கிறார்கள் என்று சொன்னால் இது எதை காட்டுகிறது? அல்லாஹ்வுடைய தூதரின் சட்டதிட்டங்களை, இஸ்லாத்தின் சட்டதிட்டங்களை நம்பகமான ஒருவர் எடுத்து சொன்னாலும் அதை கேட்கின்ற மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நம்பிக்கையாளரா அதை ஏற்று நடைமுறைப்படுத்துகிற கட்டாயம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டலைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டித் தருகிறார்கள். இதற்கெல்லாம் மேல பாருங்களேன், குர்ஆனுக்கு முரணண்டா ஹதீஸை தூக்கி வீசலாம்னு சொல்றாரு பாருங்க. ஒருவர் இருவருடைய அறிவிப்பு தானே, தூக்கி வீசுங்கன்னு சொல்றாரு பாருங்க. சரியில்லை, ஒரு ஆள் தான் சொல்றாரு. ஆனால் இது நம்ம நடைமுறையில் சாத்தியமில்லாத இருக்கிறது. குர்ஆனுக்கு மாத்தமாக இருக்கிறது, குர்ஆனுக்கு மாத்தமாக இருக்கிறது, குர்ஆனுக்கு மாத்தமாக இருக்கிறது. அந்த மாதிரியான செய்திகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் கழுதை இறைச்சி ஹராமாக்கப்படுகிறது. எப்படி அந்த செய்தி சஹாபாக்களுக்கு வந்தது தெரியுமா? நீங்க புகாரில பாருங்க, 4220வது செய்தியை பாருங்க. நபித்தோழர்கள் சொல்லுவாங்க, நாங்க ஹைபர் யுத்தத்துக்கு போயிருந்த நேரத்தில் எங்களுக்கு பசி ஏற்படுது. நாங்க ஒரு கழுதையை அறுத்து அதை சட்டியில போட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற நேரம் ஃபஜாஅ முனாதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அழைப்பாளர் வருகிறார். ஒரு அழைப்பாளர் வந்து சொல்றாரு, லா தஅகுலு மின் லுஹூமில் ஹுமுரி ஷைஆ, கழுதை இறைச்சியில் நீங்கள் எதையும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்ல நபித்தோழர்கள் உடனடியாக என்ன செய்தார்கள்? பசியான நேரத்தில் சமைச்சதை கூட ஒருவர் வந்து சொல்கிறார் கழுதை இறைச்சி ஹராம் என்றார். ஹைபர் யுத்தம் வரைக்கும் ஹலாலாக இருந்தது. அவங்க என்ன ஆதாரம்னு கேட்கல அவர்கிட்ட. இன்னும் 10 பேர் வந்து சொன்னா தான் கேட்போம்னு சொல்லல. நாங்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கேட்டுட்டு உறுதிப்படுத்தி கொண்டு தான் சட்டத்தை மாற்றுவோம்னு சொல்லல. நம்பிக்கையான ஒருவர் வந்து சொல்லுகின்ற பொழுது அந்த சட்டத்தை ஏற்று மதுபானம் என்ன கழுதை இறைச்சியின் சாப்பிடுவதை உடனே நிறுத்தி கொண்டார்கள் என்ற செய்தியை புகாரியிலே 4220வது செய்தியாக பார்க்கிறோம். இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? இது குர்ஆனுக்கு நேர் முரணா நிற்கும் பாருங்க. குர்ஆனுக்கு நேர் முரணா நிற்கும். இன்னைக்கு பிஜே யோசிக்கிற மாதிரி அந்த நபித்தோழர்கள் யோசிச்சிருந்தா ஒரு நாள் அந்த சட்டத்தை எடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்? குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி என்ன? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தாயிமி யத்அமுஹு, சாப்பிடக்கூடிய ஒரு அந்த உணவு உட்கொள்ளக்கூடிய ஒருவருக்கு ஹராம் என்று அறிவிக்கப்பட்டதுல எனக்கு சொல்லித்தரப்பட்டது எது தெரியுமா? இல்லா ஐயக்கூன மைத்தத்தன், செத்த பிராணிகளாக இருந்தால், ஔ தமன் மஸ்ஃபூஹன், அல்லது ஓட்டப்பட்ட இரத்தமாக இருந்தால், ஔ லஹ்ம ஹின்சீரின், அல்லது பன்றியின் மாமிசமாக இருந்தால், அதை தவிர
வேறு எதுவும் ஹராம்ன்ற லிஸ்ட்ல இல்லைன்னு நபியே நீங்க சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி வச்சிருக்கிறான். அப்போ குர்ஆனுடைய சட்டத்தின் அடிப்படையில், குர்ஆனுடைய கட்டளையின் அடிப்படையில் கழுதை இறைச்சி ஹராம்ன்றது இல்லை. ஆனால் நபித்தோழர்கள் என்ன செஞ்சாங்க? குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு சட்டம் தான் ஹைபர் யுத்தத்தில் கழுதை இறைச்சி ஹராமாக்கப்பட்டதுன்னு ஒரு நபித்தோழர் வந்து சொல்லும் பொழுது நபித்தோழர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் உடனே கட்டுப்பட்டார்கள் என்று சொன்னால் இது எங்களுக்கு உணர்த்துகிற பாடம் என்ன? இதுதான் ஒரு முஃமினுக்கிட்ட இருக்க வேண்டியது. நம்பகமான ஒருவர் ஒரு செய்தியை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை நானும் நீங்களும் படிக்கிறோம். அதே போன்று பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹராமாக்கினாங்க. இதை இந்த கோரை பல் இருக்குது, வேட்டை பல்லுன்னு சொல்லுவோம் நாங்கள், அந்த மிருகத்தையும் அதே போல வேட்டை நகங்கள் இருக்கக்கூடிய பறவைகள் இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கினாங்க. இது குர்ஆன்லயா வந்திருக்குது? குர்ஆன்ல வரல. குர்ஆன்ல வந்திருக்கிற செய்தி என்ன? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்ட செய்தியில ஹராமானதாக நான் கண்டுகொண்டது எது தெரியுமா? தானாக செத்ததும் ஓட்டப்பட்ட இரத்தமும் பன்றி இறைச்சியும் தான் என்று உறுதிப்படுத்தி அல்லாஹ் சொல்றான். அதுக்கு நேர் மாற்றமாகத்தான் வருகிறது என்ன? கோரைப்பல்லு, வேட்டை பல்லுள்ள மிருகங்கள், வேட்டையாடுகிற மிருகங்கள், அதே போல வேட்டை நகமுள்ள பறவைகள், இந்த ரெண்டும் ஹராம்ன்றது எங்க தான் இருக்குது? ஹதீஸ்ல தான் இருக்குது. அதுவும் ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் அறிவிக்கல, விரல் விட்டு எண்ணப்படுகிற ஒரு சில நபித்தோழர்களால் அறிவிக்கப்பட்டது. அதையே ஏற்று நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம்டா எதை காட்டுது? குர்ஆனுக்கு நேர் முரணான சட்டத்தை நபித்தோழர்கள் சொல்றாங்கன்னா நாங்கள் என்ன பார்க்கணும்? இது முரணாக பார்க்கக்கூடாது. இதை குர்ஆன் சட்டம் சொல்லித்தார மாதிரி வஹியும் என்ன இஸ்லாத்தின் அடிப்படை. எனவே இதுவும் வஹி சொல்வதையும் நாங்கள் எடுப்போம், ஹதீஸில் வருவதையும் எடுப்போம். எனவே ஒருவர் அறிவித்தாலும் இருவர் அறிவித்தாலும் முத்தவாத்திராக வந்தாலும் ஆகாதாக வந்தாலும் அதை எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பிஜே இந்த வாதத்தை வைத்து, இந்த வாதம் ஹதீஸ் எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருத்தர் சொல்வார், அந்த ஒருத்தர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்வார். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஒருத்தர் வந்து கவனக்குறைவாக கேட்டிருக்கலாம், தப்பாக புரிஞ்சிருக்கலாம், ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்ன இல்லைன்றதை இருக்குன்னு வழங்கியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இது வந்து சரியில்லை, ஒரு ஆள் தான் சொல்கிறாரு, ஆனால் இது வந்து நம்ம வந்து ஒரு நடைமுறையில் சாத்தியமில்லாத இருக்கிறது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது, கண்ணுக்கு தெரிஞ்சு பொய்ன்னு தெரிகிறது, கண்ணுக்கு தெரிஞ்சு பொய்ன்னு தெரிகிறது, இதை போய் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா என்று டவுட் வரும் என்று சொன்னால், இதை போய் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா என்று டவுட் வரும் என்று சொன்னால், இதை போய் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா என்று டவுட் வரும் என்று சொன்னால், அந்த மாதிரியான செய்திகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஹதீஸுகள் என்னங்க? ஒரு 2 பேர் அறிவிக்கிறாங்க, கூடினா என்ன 10 பேர் அறிவிக்க போறாங்க. விரல் விட்டு எண்ணப்படுறவங்க அறிவிக்கும் பொழுது என்ன பண்ணலாம்? கையால கூட்டி குறைச்சு என்ன பண்ணலாம்? சொல்லிடலாம் தானே. எனவே அது குர்ஆனுக்கு மாற்றமா வந்தா தூக்கி வீசுங்க அப்படின்னு சொல்ற அந்த வழிகட்ட சிந்தனை பிழையானது என்பதை என்ன செய்யலாம்? இந்த அடிப்படைகளை தெளிவாக புரிந்து கொண்டால் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த இடத்துல படிக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? பிஜே வைக்கின்ற முக்கியமான வாதம் என்ன? ஹதீஸ்ன்றது ஒருவர் இருவர், கூடினா என்ன ஒரு 10 பேருக்கு விரல் விட்டு எண்ணப்படுகிற சிலரார் அறிவிக்கப்படும். அவர்களிடத்தில் தப்புகளும் தவறுகளும் பிழைகளும் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதுலயும் என்ன சொல்றாரு? ஓரிருவர் தான் சொல்கிறார்கள். அந்த ஓரிருவர்கிட்ட பிழை ஏற்படலாம், தவறு ஏற்படலாம், மறதி ஏற்படலாம். சஹாபாக்கள் இருந்தால் வேணும்னு தப்பு செய்ய மாட்டாங்க. அடுத்தடுத்த ஆளுகளாக இருந்தால் பொய்யா கூட என்ன செய்யலாம், இல்லாதவர்கள்லாம் சொல்லலாம்ன்ற ஒரு வாய்ப்பு உள்ளது ஹதீஸில். ஓரிருவர் தான் சொல்கிறார்கள். அந்த ஓரிருவர்கிட்ட பிழை ஏற்படலாம், தவறு ஏற்படலாம், மறதி ஏற்படலாம். சஹாபாக்கள் இருந்தால் வேணும்னு தப்பு செய்ய மாட்டாங்க. அடுத்தடுத்த ஆளுகளாக இருந்தால் பொய்யா கூட என்ன செய்யலாம், இல்லாதவர்கள்லாம் சொல்லலாம்ன்ற ஒரு வாய்ப்பு உள்ளது ஹதீஸில். நபித்தோழர்கள்
வேணும்னு தவறு விட மாட்டாங்க. ஆனா பின்னால வந்த தாபியங்கள் தபவு தாபியங்கள் விட்டடிச்சிருக்கலாம். ஒட்டுமொத்த தாபியங்களையும் ஒட்டுமொத்த தபவு தாபியங்களுடைய அறிவிப்புகளிலும் நல்ல மனிதர்களிலே சந்தேகம் வருகிற அளவுக்கு பேசுகிறாரே. இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒருவரின் அறிவிப்புக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தார்கள், இருவரின் அறிவிப்புக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தார்கள். விரல் விட்டு எண்ணப்படுபவர்களாக இருந்தாலும் அதை எப்படி ஏற்றுக்கொண்டாங்கன்ற பாடத்தை பிஜே சரியாக படிக்காததுனால தான் இந்த வடிகட்ட கொள்கைக்கு போயிருக்கிறார் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாமிய உம்மத்துக்கு நாங்கள் சொல்கிற செய்தி என்ன? அதிலும் குறிப்பாக பிஜேயை நம்பிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு அவருக்கு பின்னால் போகின்ற எங்களுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு அன்போடும் பாசத்தோடும் நாங்கள் சொல்லிக் கொள்கிற செய்தி என்ன? நபித்தோழர் அவர்கள் ஒருவராக இருக்கலாம், பலராக இருக்கலாம், அல்லது தாபிஈங்கள் தபவு தாபிஈங்கள் அவர்கள் ஒருவராக இருக்கலாம், பல பேராக இருக்கலாம். நம்பிக்கையானவர்கள், நம்பகமானவர்கள். தபவு தாபிஈங்கள் நம்பிக்கையானவர்கள், நேர்மையானவர்கள். ஒரு ஹதீஸை அறிவிக்க அதே போன்ற நம்பிக்கையான சிலர் அந்த ஹதீஸை அறிவிக்க நம்பிக்கையின் உச்சகட்டத்தில் இருந்த புகாரி, முஸ்லிம், அபூதாவுது, திருமிதி போன்ற அறிஞர்கள் பதிவு செய்த ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை எடுக்க வேண்டும். அதை வெறுமனே ஒருவர்தானே இருவர்தானே என்று மறுப்பது குர்ஆனுடைய வழிகாட்டலுக்கும் முரணானது, நபிகளாருடைய வழிகாட்டலுக்கும் முரணானது என்பதை புரிந்து கொண்டு பிஜேயின் வடிகட்ட சிந்தனையிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற பாடத்தை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்ததாக ஹதீஸுகளை மறுப்பதற்கு பிஜே வைக்கின்ற இன்னொரு மிக முக்கியமான வாதம் என்ன தெரியுமா? அவர் சொல்கிறார், நபிகளார் சொன்ன, நபிகளார் செய்த, நபிகளார் அங்கீகரித்த செயல்களை இரண்டாக பிரிக்க வேண்டுமாம். இரண்டாக பிரிக்க வேண்டுமாம். எப்படி? மார்க்க விவகாரங்கள், உலக விவகாரங்கள். இதை பிரிக்காததனால தானா இந்த ஹதீஸ் விஷயத்தில் யார் குழம்பி போயிருக்கிறாங்க? இந்த சலஃபிகள் என்றவங்க ஹதீஸை பாதுகாக்கிறதுக்கு பாடுபடுறாங்களே, அவங்க குழம்பி போயிருக்கிறாங்களாம். எனவே என்ன சொல்றாருன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சொல், செயல், அங்கீகாரங்களை இரண்டாக பிரிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் இருக்குது, இதெல்லாம் விளங்காதனால தான் இது அஜிவான்னு தூக்கி பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் இருக்குது, இதெல்லாம் விளங்காதனால தான் இது அஜிவான்னு தூக்கி பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் இருக்குது, இதெல்லாம் விளங்காதனால தான் இது அஜிவான்னு தூக்கி பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய செயல்கள் இருக்குல்ல, அந்த செயல்கள் அனைத்துமே மார்க்கமா? ரசூலுல்லாஹ் சொன்ன சொல் அனைத்தும் மார்க்கமா? ரசூலுல்லாஹ் செஞ்ச அனைத்தும் மார்க்கமா? ரசூலுல்லாஹ் அங்கீகரித்த அனைத்தும் மார்க்கமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ரெண்டாக நம்ம என்ன செய்யணும்? அவங்களுடைய சொல் செயல்களை இரண்டாக பிரிக்க வேண்டும். எப்படி பிரிக்கணும்னு கேட்டால், அவங்களுடைய சொற்களாகட்டும் செயல்களாகட்டும், அந்த சொற்களும் செயல்களும் வஹியின் அடிப்படையில், இறை செய்தியின் அடிப்படையில் செய்யப்பட்டது என்று இருக்குமேயானால் அதுதான் மார்க்கம். வஹி என்கிற அடிப்படையில் இல்லாமல் மனிதர் என்ற முறையில் ஊர் வழக்கப்படி உள்ள அடிப்படையில் அவர்கள் எதையாவது செய்திருப்பார்கள் என்று சொன்னால் அது எந்த நூலில் வந்திருந்தாலும் சரி, அவங்க செஞ்சாங்க என்ற வரலாறு தானே தவிர அது மார்க்கம் கிடையாது. இந்த ஒரு அடிப்படையை மனசில் ஆழமாக பதிய வச்சுங்க. ரசூலுல்லாஹ்வை என்ன செய்யணும்? அவங்க சொன்னது எல்லாமே மார்க்கம். இது எல்லாரும் நான் விளங்கி தான் வச்சுருக்கிறான், விளங்கி வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் யாபத்துக்கு வரமாட்டேங்குது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய உணவு, உடை, அவங்க பயன்படுத்திய வாகனங்கள், அவங்களுடைய குணாதிசயங்கள், இதன் அடிப்படையில் சில காரியங்களை அவங்க செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது என்று என்ன செய்யணும்? நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் 1400 வருடமாக வந்த குர்ஆன் சுன்னாவை பாதுகாத்த அறிஞர்கள் இதை ரெண்டா பிரித்து தான் இருக்கிறாங்க. நபிகளாருடைய சுன்னாக்கள், நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் உலக விவகாரத்தோடு சம்பந்தப்பட்டது, மார்க்க விவகாரத்தோடு சம்பந்தப்பட்டது என்று இரண்டாக பிரித்துத்தான் நோக்குகிறார்கள். அதிலே எந்த சந்தேகமும் கிடையாது.
ஆனால் பிஜே விட்ட தவறு என்ன தெரியுமா? மார்க்க விவகாரம்னு பிரிங்க, உலக விவகாரம்னு பிரிங்கன்ற இந்த வாதத்தை வச்சுக்கிட்டு ஹதீஸை நினைத்தவர் நினைத்த பிரகாரம் தூக்கி வீசலாம்ன்ற ஒரு வழிகட்ட சிந்தனையை உருவாக்கினார் பாருங்க. இதை இஸ்லாமிய வரலாற்றில் யாரும் சொல்லவில்லை என்பதை நான் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிஜே சொல்கிற வாதம் என்ன? நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை இரண்டாக பிரிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, முதலாவது நாங்கள் விளங்க வேண்டிய பிஜேயின் உச்சகட்ட மடமை என்ன தெரியுமா? ஹதீஸ் என்று சொன்னால் என்னன்னு தெரியாமல் பிஜே இருக்கிறாரோன்னு சிந்திக்க தூண்டுது. அன்பார்ந்தவர்களே, பிஜேவுக்கு பின்னால் இருக்கிற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளையும் அழைத்து கேட்கிறேன், ஹதீஸ்ன்றா என்ன? சாதாரணமாக படித்தாள்களுக்கும் தெரியும். ஹதீஸ்ன்றது என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு வரக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரின் சொல் செயல் அங்கீகாரம், இந்த மூன்றோடு நபிகளாருடைய படைகோலம் சம்பந்தப்பட்டது. நபிகளாருடைய முகம் எப்படி இருந்தது, நபிகளாருடைய கை எப்படி இருந்தது, நபிகளார் உயர்ந்தவர்களா கட்டையா, நபிகளாருடைய முடி எப்படி இருந்தது, இந்த படைகோலம் சம்பந்தப்பட்டது. அதே போன்று நபிகளாருடைய குணாதிசயங்கள் சம்பந்தப்பட்டது, நபிகளாருடைய பண்பாடு சம்பந்தப்பட்டது, நபிகளாருடைய நடத்தை சம்பந்தப்பட்டது. இவைகளும் என்ன செய்யும்? ஹதீஸ்ல வரும். ரசூலை எப்படி உடுத்தாங்கன்றது, ரசூலை எப்படி சிரிச்சாங்கன்றது, ரசூலை எப்படி நேர்மையாக இருந்தாங்கன்றது. எனவே இந்த 5 வகையையும் நாங்கள் பார்க்கிற பொழுது வெறுமனே ஹதீஸ்ன்றது சொல் செயல் அங்கீகாரம் மட்டுமல்ல. நபிகளார் பிறந்தார்கள், எப்படி பிறந்தார்கள், நபிகளார் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி உடுத்தார்கள், எப்படி சாப்பிட்டார்கள், இதெல்லாம் ஹதீஸ் தான். இதை புரிஞ்சு கொண்டா ரெண்டா பிரிக்கிறது பிரச்சனை கிடையாது. எனவே இந்த அடிப்படை கூட ஹதீஸை மறுக்க வந்த பிஜேக்கு தெரியாதோ அல்லது மறந்துட்டாரோ அல்லது மறந்த மாதிரி நடிக்கிறாரோன்னு சிந்திக்க தூண்டுகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஹதீஸ் என்றால் என்ன என்று விளங்கினால் இந்த இரண்டாக பிரிக்கிற அடிப்படையை வச்சுக்கிட்டு ஹதீஸை மறுக்க போக மாட்டார் என்பது முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை. இரண்டாவது என்ன நாங்கள் புரிய வேண்டும்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்பது மார்க்கத்தை தாண்டி நபிகளாருடைய பண்பாடு, நபிகளாருடைய படைகோலத்தோடு சம்பந்தப்பட்டது, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இதை ரெண்டா பிரித்து ஹதீஸை உலக விவகாரம்ண்டா மறுக்கலாம்னு யார் பிஜேக்கு சொல்லி கொடுத்தது? இப்படி ஒரு அடிப்படையை பிஜே எங்கே எடுத்தாரு? அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்றைய மக்காவிலே இருந்த ஒரு நடைமுறையை செய்தார்கள். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு உடுப்பு போட்டாங்க, இப்படி ஒரு ட்ரெஸ் அணிஞ்சாங்க, இப்படி ஒரு ஆடையை அணிந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு பாதணியை போட்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி முடி வளர்த்திருந்தாங்க. இப்படி வரலாற்று ரீதியான ஒரு செய்தி வருகிறது, உலக விவகாரம் தான். இதை மறுக்கலாமா? இதை மறுக்கிற அதிகாரத்தை பிஜேக்கு யார் கொடுத்தது? எனவே பிஜே வழிகட்டு போகிற இடத்தை ஒவ்வொரு அவருடைய வாதங்களிலிருந்தும் மிக தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம் என்கிற அந்த ஹதீஸை இரண்டாக பிரிப்பது தவறு கிடையாது. உலக விவகாரம் மார்க்க விவகாரம் பிரிப்பது தவறு கிடையாது. உலக விவகாரம்டா தூக்கி வீசலாம்னு பிஜே விளங்கினார் பாருங்க, அது வழிகேடு, அது தவறு. நாங்கள் உதாரணத்துக்கு பிஜே என்ன சொல்றாரு? ஈத்தம்பழ மரத்துக்கு பாலை கட்டுவது. ரசூல்லா என்ன பண்ணாங்க? இது என்ன ஒரு ஈத்தம்பழத்தில் பாலையை கொண்டு இன்னொரு ஈத்தப்பழத்தை மரத்தில் கட்டுறீங்க, இந்த வருஷம் செய்யாதீங்கன்னு சொல்ல அடுத்த வருஷம் ஈத்தப்பழ மரம் என்ன கொடுக்கல? பழம் கொடுக்கல. அப்போதான் நபித்தோழர்கள் வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் இப்படித்தான் செய்வோம்ண்டு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க? இது உலக விவகாரம், இதை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும், இது சஹீஹான அறிவிப்பாளர் தொடரோட வந்திருக்குது, இதை தூக்கி வீசலாமா? இதை மறுக்கலாமா? வரலாற்று செய்தி என்பதற்காக, அன்றைய நடைமுறை செய்தியை ரசூலுல்லாஹ் பேசினார்கள் என்பதற்காக இதை தூக்கி வீசலாமா? சஹீஹான அறிவிப்பாளர் தொடரோடு வந்திருக்கிறதுனால தான் இந்த நிகழ்வு இன்றைக்கும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலோட வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடந்துச்சுண்டு. இல்லைண்டா அந்த அறிஞர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? ரசூலுல்லாஹ்க்கு இப்படி ஒன்று நடக்கலான்னு தூக்கி வீசியிருப்பாங்க. அதை தானே பல தடவை சொல்லியிருக்கிறேன். பிஜே அன்றைக்கு இருந்திருந்தா ஹதீஸும் குர்ஆனே நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். விளங்குதா உங்களுக்கு? அதே போல் உடும்பு சாப்பிட்ட ஹதீஸை கொண்டு வராரு. என்ன? ரசூலுல்லாஹ் உடும்பு இறைச்சின்னும் பொழுது எனக்கு இது அறிமுகம் இல்லாத, இது எனக்கு வாணும். அப்போ காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு உடனே அதை எடுத்து வச்சு சாப்பிட்டாங்கன்னு வருது. இதை தூக்கி வீசலாமா? உலக விவகாரம் தானே, ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாதது தானே என்று தூக்கி வீசலாமா?
அன்றைக்கு பிஜே இருந்திருந்தா தூக்கி வீசியிருப்பாரு. எனவே கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? உலக விவகாரம் மார்க்க விவகாரம்னு பிரிப்போம், அதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் உலக விவகாரம் என்று வந்துவிட்டால் சஹீஹான ஹதீஸ்ல வந்தாலும் நீங்க விரும்பினா எடுத்துக்கங்க, விரும்பினா தூக்கி வீசுங்கன்ற அதிகாரத்தை பிஜேவுக்கு யார் கொடுத்தது என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் நிதானமாக சிந்தித்தால் பிஜே எந்த இடத்துல சருகி விழுந்திருக்கிறார், பிஜே எந்த இடத்துல வழிகட்டு போயிருக்கிறார் என்பதை மிக தெளிவாக நானும் நீங்களும் பதிவு செய்து கொள்ளலாம். பாருங்க என்ன சொல்றார், எப்படி ஒரு மட்டகரமான பேச்சுன்னு பாருங்க. ரசூல்லா முடி வச்சதை நம்ம வைக்கலாமே தவிர இது மார்க்கம்னு வைக்கல. எல்லாரும் இப்படி தான் வச்சாங்க அந்த காலத்தில். செஞ்சது நெசந்தான், இது சுன்னத்தா? அப்போ ஏன் ஒவ்வொருத்தரும் அதை மதரசா மாணவர்களுக்கு போதிக்க மாட்டேங்கிறீங்க, அதை பயான் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க, செய்யணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஃபத்வா கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதான் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ அந்த ஆடையை ரசூல்லா இப்படி போட்டாங்க என்பது செய்தி உண்மை, அது சுன்னத்தா? அது மார்க்கத்தில் உள்ளதா? அதை பிரச்சாரம் பண்ணுவீங்களா? வரலாறாக பிரச்சாரம் பண்ணுவீங்க, சட்டமாக பிரச்சாரம் பண்ணுவீங்களா? ரசூல்லா அப்படி அணிஞ்சாங்கன்னு ஒரு தகவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போவீங்களே தவிர நீங்கள் எல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறீர்கள், அக்குள் தெரிய வேண்டும், ரசூல்லா அக்குள் தான் தெரிந்தது, சட்டையை கலட்டி வீசுங்கள், பனியனை கலட்டி வீசுங்கள், துண்டை போத்துங்கள் அப்படின்னு யாராவது சொன்னீங்களா? சட்டமாக பிரச்சாரம் பண்ணுவீங்களா? ரசூல்லா அப்படி அணிஞ்சாங்கன்னு ஒரு தகவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போவீங்களே தவிர நீங்கள் எல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறீர்கள், அக்குள் தெரிய வேண்டும், ரசூல்லா அக்குள் தான் தெரிந்தது, சட்டையை கலட்டி வீசுங்கள், பனியனை கலட்டி வீசுங்கள், துண்டை போத்துங்கள் அப்படின்னு யாராவது சொன்னீங்களா? வரலாறாக பதிவீங்க. என்ன ரசூல்லா இப்படி ட்ரெஸ் பண்ணினாங்க, ரசூல்லா இப்படி சாப்பிட்டாங்க, ரசூல்லா இப்படி செஞ்சாங்கன்னு வரலாறா பதிவு செஞ்சுட்டு நீங்கள்லாம் என்ன ட்ரெஸ் அணிஞ்சிருக்கிறீங்க பார்க்க சொல்கிறாங்க. நீங்களாம் என்ன ரசூலுல்லா உடுத்த மாதிரியா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க, அக்குள் தெரிய வேண்டும். இன்றைக்கு நீங்கள் உடுத்திருக்கிற சட்டையை கலட்டி வீசுங்கள், பனியனை கலட்டி வீசுங்கள், துண்டை போத்துங்கள் சொல்வீர்களா? இப்படியெல்லாம் கேட்குறாரு. யாருக்கு? ரசூலுல்லா இப்படி அணிந்தார்கள்னு சஹீஹான ஹதீஸில் அதை எடுத்துக்கலணும். ரசூலுல்லா இப்படி சாப்பிட்டார் கேட்குறாரு. நீங்கள் ரொட்டி சாப்பிடுவீங்களா? ஒட்டகத்தில் பயணம் பண்ணுவீங்களா? அன்பார்ந்தவர்களை, நாங்களும் என்ன சொல்கிறோம்? ரசூலுல்லாவுடைய உலக விவகாரங்கள் மார்க்கமாகிற இடம் இருக்குது, இபாதத்தாகிற இடம் இருக்குது. இபாதத்தாகினா நாங்கள் இபாதத்தா பார்ப்போம், உலக விவகாரமாக தூக்கி வீச மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஆடை அணிந்தார்கள், எங்களுக்கு சுன்னா இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சாப்பிட்டார்கள், இதை சாப்பிடல. அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடாமல் விட்டதை எங்களுக்கும் சாப்பிடலாம். ரசூலுல்லா சாப்பிடலன்றது சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்குது, மறுக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு பாதணி அணிந்தார்கள், உலக விவகாரம். அப்படி பாதணி அணிகிறது சுன்னத்து கிடையாது, ஆனால் அது ரசூலுல்லாவுடைய வரலாற்றில் இருக்குது, சஹீஹ் ஏற்றுக்கொள்வோம். எனவே நல்லா விளங்குங்க, பிஜே வடிகட்டு போகிற இடம் இதுதான். உலக விவகாரம்ண்டா மக்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறார், என்ன விரும்பினா எடுங்க, விரும்பினா தூக்கி வீசுங்க. இல்லை சகோதரர்களே, நபிகளாருடைய உலக விவகாரமாக இருந்தாலும் சஹீஹான நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோடு வந்தால் 1400 வருடம் பேணி வந்த முறை என்ன? அது சஹீஹான செய்தியா பதிவோம். அது சுன்னத்தா, அதை செய்கிறது கடமையா, அதை செய்கிறது ஃபர்தா, அதை செய்கிறது விரும்பத்தக்கதா, அதை வேற பேசுவோம். அதுக்கு அறிஞர்கள் ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. நபிகளாருடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட உலக விவகாரங்களை ஒரு மனிதன் எப்படி கையாள வேண்டும். அன்றைக்கு மக்கால உள்ள சொல்றார், ஜாஹிலிய கால மக்கள் செஞ்சதையே ரசூலுல்லா செஞ்சாங்க, சந்தேகம் கிடையாது. சாப்பிட்டது, உடுத்து ட்ரெஸ் பண்ணது எல்லாம் ஜாஹிலிய கால மக்கள் செஞ்சது தான். ரசூலுல்லா சிரிச்சாங்கன்றதுக்காக எங்களுக்கும் அதே மாதிரி சிரிக்கலாமா? ரசூலுல்லா அழுதாங்கன்றதுக்காக அதே மாதிரி அழலாமாண்டா ரசூலுல்லாவுடைய இயல்பு கோணம் அது. அதை மாதிரியே நாங்கள் அழணுன்றது கிடையாது, அது மாதிரியே சிரிக்கணுன்றது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரின் உலக விவகாரங்களில் அல்லாஹ் சொல்கிற செய்தி என்ன? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை வழிமுறையிலே, நடைமுறையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குதுன்னு பொது அனுமதி அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே விரும்பினா ரசூலுல்லா உடுத்த அதே உடுப்பை உடுக்கலாம், பிழை இல்லை. ரசூலுல்லா அணிஞ்ச செருப்பை தேடி அதே மாதிரி செருப்பு அணியலாம், பிழை கிடையாது. ரசூலுல்லா முடி வளர்த்த அதே மாதிரி முடி வளர்க்கலாம்,
பிழை கிடையாது. ஆனால் உலக விவகாரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலக விவகாரம் சுன்னா என்றோ, இந்த உலக விவகாரம் கட்டாயமானது என்றோ, இந்த உலக விவகாரத்தை செய்யக்கூடாத ஹராம் என்றோ, இந்த உலக விவகாரத்தை தேவைக்கு செய்து கொள்ளலாம் என்ற அனுமதி உள்ளதாகவோ நபிகளார் காட்டி தந்தால் அதை அந்தந்த சட்டத்தை கொடுத்து எடுப்போம். இது வரலாற்றில் 1400 வருடமாக பேசப்பட்ட விடயம். ஹதீஸை மறுக்க போன பிஜேக்கு எல்லாம் குழம்பி போயிருக்குது, எல்லாம் குழம்பி போயிருக்குது. எனவே ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வழிமுறைகளை இரண்டாக பிரிக்க வேண்டும்ன்ற அடிப்படை எதுக்கு தெரியுமா காட்டுறாரு? அவர வழிகட்ட கொள்கை ஹதீஸை மறுக்கிறதுக்கு காட்டுறார். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எதை தந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை தடுத்தாரோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள். இது ஒரு அடிப்படை. இது உலக விவகாரத்தில் கூட எங்களுக்கு என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மார்க்க விவகாரத்தை, உலக விஷயத்தை மார்க்கமாக்குறாங்க ரசூலுல்லா. பிஜே சொல்லிட்டு போறார், உலக விவகாரங்களை சொல்லித்தர ரசூலுல்லா வரல, வைத்தியத்தை சொல்லித்தர ரசூலுல்லா வரல, விவசாயத்தை சொல்லித்தர ரசூலுல்லா வரல, குடும்ப வாழ்க்கையை சொல்லித்தர ரசூலுல்லா வரலையா? அன்பார்ந்தவர்களே, பிஜேவுக்கு பின்னால் கண்ணை மூடிக்கொண்டு போகிற அந்த உறவுகள், நம் பிஜேட அந்த வாக்குமூலத்தை போடுறேன் பாருங்க, நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிற அடிப்படைக்கு மாற்றமா பேசுறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் செயல்கள்லாம் வஹியாகவும் வஹி அல்லாதாகவும் கலந்துருக்குன்னு விளங்குதா? விளங்குது. அதே மாதிரி இப்போ ரசூல்லா நமக்கு மார்க்க சம்பந்தமாக தொழுகை சட்டம் கேட்குறோம். தொழுகை சட்டத்தை ரசூல்லா சொல்கிறாங்க, அது என்னது? வஹி. இப்படி கையை உயர்த்துங்கள், இது வஹி. ருக்குவில் இதனை ஓதுங்கள், இது வஹி. சஜிதாவில் இதை ஓதுங்கள், முதல் சஜிதாவுக்கு 2 சஜிதாவுக்கு இடையில் இதை ஓதுங்கள், இது வஹி. முதல் இருப்பை இப்படி இருங்க, 2வது இருப்பை இப்படி இருங்க, இது வஹி. நோன்பு வச்சுக்கிட்டு இதை செய்யுங்க, அதை செய்யாதீங்க, இது வஹி. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அன்தும் அஅலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்கள் துன்யாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நான் மார்க்கம் சொல்கிறதுக்கு வந்தவன். வஹியில் தொழுகிறது எப்படி, மறுமையில் வெற்றி பெறுறது எப்படி, திக்ர் செய்வது எப்படி, தஸ்பீஹ் செய்வது எப்படி, எது ஹலாலு எது ஹராமு, அது மாதிரி சொல்ல வந்தவனே தவிர துன்யாவில் விவசாயம் பண்ணுறது எப்படி, வியாபாரம் பண்ணுறது எப்படி, மருத்துவம் பண்ணுறது எப்படி, அதை சொல்கிறதுக்கு நான் வந்தவன் கிடையாது. அதனால் இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அன்தும் அஅலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்கள் துன்யாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நான் மார்க்கம் சொல்கிறதுக்கு வந்தவன். வஹியில் தொழுகிறது எப்படி, மறுமையில் வெற்றி பெறுறது எப்படி, திக்ர் செய்வது எப்படி, தஸ்பீஹ் செய்வது எப்படி, எது ஹலாலு எது ஹராமு, அது மாதிரி சொல்ல வந்தவனே தவிர துன்யாவில் விவசாயம் பண்ணுறது எப்படி, வியாபாரம் பண்ணுறது எப்படி, மருத்துவம் பண்ணுறது எப்படி, அதை சொல்கிறதுக்கு நான் வந்தவன் கிடையாது. அதனால் இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அன்தும் அஅலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்கள் துன்யாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நான் மார்க்கம் சொல்கிறதுக்கு வந்தவன். வஹியில் தொழுகிறது எப்படி, மறுமையில் வெற்றி பெறுறது எப்படி, திக்ர் செய்வது எப்படி, தஸ்பீஹ் செய்வது எப்படி, எது ஹலாலு எது ஹராமு, அது மாதிரி சொல்ல வந்தவனே தவிர துன்யாவில் விவசாயம் பண்ணுறது எப்படி, வியாபாரம் பண்ணுறது எப்படி, மருத்துவம் பண்ணுறது எப்படி, அதை சொல்கிறதுக்கு நான் வந்தவன் கிடையாது. அதனால் இருந்தது. என்ன ரசூலுல்லாஹ் என்ன, நீங்க இப்படித்தான் தொழணும், நீங்க இப்படித்தான் நோன்பு பிடிக்கணும், நீங்க இப்படித்தான் ஹஜ்ஜி செய்யணும்னு இபாதத்தை செய்கிற முறையை மட்டும் சொல்லித்தர வந்தவங்கன்ற மாதிரி காட்டுறார். இந்த வழிகட்ட சிந்தனையை மூத்தசிலாக்களும் பேசல, இந்த வழிகட்ட சிந்தனையை ஹவாரிஜிகளும் பேசல, இந்த வழிகட்ட சிந்தனையை ஷியாக்களும் பேசல, இந்த வழிகட்ட சிந்தனையை முஅத்திலாக்களோ ஜஹமியாக்களோ யாரும் பேசல. மிக மோசமான ஒரு வழிகேட்டை பேசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் விவசாயத்தை சொல்லித்தர வரல, அல்லாஹ்வுடைய தூதர் வைத்தியத்தை சொல்லித்தர வரல, அல்லாஹ்வுடைய தூதர்ன்னு சொல்லி ஆக மட்டகரமா என்னமோ இபாதத்துக்கு மட்டும் காட்டித்தர வந்தவங்க மாதிரி. ஆனா பொதுப்படையாக அல்லாஹ்வுடைய தூதர் விவசாயத்தை பேசினார்கள். நல்லா விளங்குங்க, அன்றைக்கு இருந்த விவசாயத்திலே, அன்றைக்கு செய்து கொண்டிருந்த நடைமுறையில் உலக விவகாரம் தான். அதை முஸ்லிம் எப்படி செய்ய வேண்டும், எது கூடும் எது கூடாது, எது நல்லது எது கெட்டது. குடும்பம் அன்றைக்கு கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நீ எப்படி திருமணம் முடிக்கணும், எப்படி வாழணும் ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்க. எது சரியான வழி எது பிழையான வழி. அன்றைக்கு மருத்துவம் செஞ்சாங்க, எந்த மருத்துவம் கூடும் எந்த மருத்துவம் கூடாது. அன்றைக்கு ஓதி பார்க்குற கலாச்சாரம் இருக்கு இல்லையா, மந்திரீகம் செய்கிற கலாச்சாரம் இருக்கு இல்லையா. உலக விவகாரம் தான் மந்திரீகம் செய்கிறது, ஜாஹிலிய கால மக்கள்கிட்ட இருந்தது தான். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஜாஹிலிய காலத்தில் மந்திரீகம் செய்கிறவங்களா இருந்தோம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அரிது அலைய ருக்காக்கும், உங்கள்கிட்ட இருந்தது தான் அந்த மந்திரீக முறையை எங்கள்கிட்ட எடுத்து காட்டுங்க. லாபா சஃபி மாலம் யக்குன் ஃபீ ஷிர்குன், அதில் ஷிர்க் இல்லையா, அதில் இணை வைப்பு இல்லையா, அதை நீங்கள் செய்கிறது பரவாயில்ல. இணை வைப்பு இருந்தால் கூடாது,
இணை வைப்பு இல்லாட்டி கூடும். இதுதான் பார்க்க வேண்டிய முறை. எனவே உலக விவகாரமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் ஒவ்வொரு முஃமினுக்கும் விரும்பினால் எடுத்து நடக்கலாம். இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை தான் என்று தூக்கி வீசுவானாக இருந்தால் அதுதான் மிகப்பெரிய வழிகேடு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இந்த அடிப்படையை புரியாமல் தான் பிஜே என்ன செய்கிறார், மூளை குழம்பி போய் என்ன செய்கிறார், வழிகேட்டை நோக்கி மக்களை அழைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. எனவே உலக விவகாரம் வந்தால் சுருக்கமாக நாங்கள் இப்படி விளங்கணும். அன்பார்ந்தவர்களே, உலக விவகாரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலக விவகாரத்தை நீங்கள் செய்தால் மறுமையிலே நன்மை கிடைக்கும், இந்த உலக விவகாரத்தை செய்தால் மறுமையில் உங்களுக்கு குற்றம் கிடைக்கும், இது ஹராம், இது ஹலால், இது விரும்பத்தக்கது, இதை செஞ்சால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், செய்யாட்டி பாவம் கிடைக்காது, இது மாதிரி காட்டி தந்திருந்தா அதை அது மாதிரி செய்யணும். பல்லு தீட்டுறது ஒரு முஸ்லீம் மட்டும்தான் பல்லு தீட்டுவானா? இல்லை. மூக்கு சீர்றது ஒரு முஸ்லீம் மட்டும்தான் மூக்கு சீருவான். அது உலக விவகாரம் தான், மனுஷனா பிறந்ததுக்கு செய்யறது தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, நீ தூங்கி எழும்பினா மூக்கை சீறி விடுண்டாங்க. அது உலக விவகாரமாக இருந்தாலும் தூங்கி எழும்பிய உடனே மூக்கை சீறுவது சுண்ணான்னு சொல்லுவோம். பல்லு துலக்குவது மனுஷன் செய்யறது தான், மனுஷனா பிறந்ததுக்கு அண்டைக்குள்ள எல்லாரும் செஞ்சது தான். அபூஜஹலும் செஞ்சது தான், உத்துபாவும் செஞ்சது தான், ஷைபாவும் செஞ்சது தான், ரசூலுல்லாவும் செஞ்சது தான். ஆனால் ரசூல் அதை எப்படி காட்டித்தாராங்க, என்னுடைய உம்மத்தவர்களுக்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு வுதுவின் பொழுதும் தொழுகையின் பொழுதும் அதை நான் என்ன செய்திருப்பேன், ஏவி இருப்பேன். அதை வச்சு ரசூல் என்ன சொல்றாங்க, மனிதனா பிறந்தவன் செய்யறது தான், ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு வுதுவின் பொழுதும் பல்ல துலக்கிக்கங்க. அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் கமக்கட்டில் வரக்கூடிய முடியை நான் வளர்த்து கொண்டையா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உலக விவகாரம் தான் அது. அல்லாஹ்வுடைய தூதர் இயற்கை என்ன, நீங்கள் அதை வலிச்சு விடுங்கண்டாங்க, எடுத்துடுங்கண்டாங்க. இதில் ரசூலாவை பின்பற்றணுமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இது விளங்காம உலக விவகாரம் மார்க்க விவகாரம் பிரிங்க, உலக விவகாரம்டா தூக்கி வீசுங்கன்னு என்ன பண்ணுறார், சஹீஹான ஹதீஸை தூக்கி வீசுறதுக்கு எங்கும் இல்லாத ஒரு அடிப்படையை சுருக்கமாக சொன்னால், வழிகேடர்கள் இஸ்லாத்திலே அடையாளப்படுத்தப்பட்ட முஅ்தஸிலாக்கள், ஹவாரிஜிகள், கதரியாக்கள், ஷியாக்கள் யாரும் பேசாத பிஜேவுக்கு மாத்திரம் தனித்துவமான ஒரு வழிகேடு தான் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய விடயங்களை ரெண்டா பிரித்து ஹதீஸு தானே தூக்கி வீசுங்க, உலக விவகாரம் தானே தூக்கி வீசுங்கன்ற ஒரு அடிப்படையை காட்டி கொடுக்குறாரே. இது பிஜேவுக்கென்று தனித்துவமான வழிகேடு என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் விளங்க வேண்டும். குறிப்பாக பிஜேவுக்கு பின்னால் கண்ணை மூடி கொண்டு போகிற சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, வரலாறு தானே என்று தூக்கி வீசுவதாக இருந்தால் என்ன சொல்ல வராரு, வரலாற்றில் ஒரு சில செய்திகள் வருது, உலக விவகாரம் குறிப்பாக மருத்துவத்தை பற்றி அஜ்வா செய்தியை தானே பேச வராரு, அஜ்வா ஹதீஸை தானே பேச வராரு. எனவே வரலாறு ஒத்து போகுதில்லை, வரலாற்று செய்தி எங்கட சிந்தனைக்கு படுதில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து வரலாறு இன்றைய நூற்றாண்டுக்கு ஒத்து போகுதில்லைன்னா தூக்கி வீசுங்கன்னு தானே சொல்ல வராரு. இதே வரலாற்று கோணத்தை குர்ஆனோடு வைத்து பார்த்தால் குர்ஆனை மறுக்க வேண்டி வரும். பிஜே மறுக்கிறாரான்னு பார்ப்போமே. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், சுலைமான் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, எப்படி ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத மாதல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்தி தஅகுலு மின் சஅதா. என்ன, சுலைமான் நபி அவங்க பைத்துல் மக்திஸை கற்ற நேரம் அவங்க ஒரு தடியில் ஊண்டி கொண்டு என்ன பண்றாங்க, ஜின்கள் வேலை செய்யறத கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நின்று கொண்டிருக்கிற அதே நிலையில மௌத்தா போயிடுறாங்க. இது வரலாறு தானே. இதில் எங்களுக்கு என்ன நிலவு இருக்குது, நாங்கள் அப்படியே நின்றுக்கிட்டு சாகிறதா? பிஜேட பாணியில் இதான் நாங்கள் இருக்க வேண்டிய முறை. சுலைமான் நபி நின்று கொண்டு தடியில் உண்டி கொண்டு மௌத்தா போனாங்க, நானும் அப்படித்தான் மௌத்தா போவேன் பின்பற்றதுக்காக இது சொல்லி தந்திருக்கு? இல்லை, இந்த அறிவு கூட பிஜேக்கு இல்லை. இது வரலாறு, குர்ஆன் சொல்லி தந்தா நீ நம்புறியா இல்லையா, புத்திய போட்டு சிந்திச்சு எடுக்கிறியா மறுக்கிறியான்னு பார்க்க தான் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி அப்படியே இருக்கும் பொழுதோ அவர் அப்படியே நின்ற நிலையில் மௌத்தா போயிடுறாரு. நின்ற நிலையில் மௌத்தாவி ஒரு நாள் இருக்கலாமா? புத்தியை போட்டு பிஜே மாதிரி யோசிச்சா இந்த குர்ஆன் வசனத்தை தூக்கி வீச வேண்டி வரும். அதில் எப்படி வருது, அந்த தடியை அரித்த கரையான்கள் தான் அவர் மரணித்த செய்தியை காட்டி கொடுத்தது. என்ன, ஃபலம்மா ஹர்ர, அந்த தடியை கரையான் அரிச்சு தடி உடைஞ்ச உடனே தான் சுலைமான் நபி கீழே விழுகிறாங்க.
அப்பதான் தபையனத்தில் ஜின்னு, அப்பதான் ஜிங்களுக்கு விளங்குது, அடே இவர் எப்பயோ மௌத்தா போயிட்டார் போல விளங்குது, நாங்க தான் என்ன கேவலப்பட்டு இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறோம், இவர் எப்பயோ மௌத்துன்னு தெரிஞ்சுன்னா எப்பயோ விட்டுட்டு ஓட இருந்துச்சேன்னு கை சேதப்பட்டாங்கன்னு வரலாறு சொல்லுது. இந்த வரலாறை பிஜே மாதிரி சிந்திச்சா ஏற்றுக்கொள்ளலாமா? அன்பார்ந்தவர்களை, இஸ்லாமிய கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு தடியை கரையான்கள் கரைப்பதற்கு எவ்வளவு காலம் போகும்? ஒரு நாள் போகுன்னு வச்சுக்கொள்வோமே, 2 நாள் போகுன்னு வச்சுக்கொள்வோமே, அது வரைக்கும் நின்று இருக்கிற பொடி வாசம் வராதா? நின்று இருக்கிற பொடி இடப்பாறதுக்கு கீழே விழாதா? அப்போ அவ்வளவு தடிப்பமான ஒரு தூணை தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்களா? தூணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கணும். கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் உசுறு போனால் என்ன செஞ்சிருவாரு? கீழே விழுந்துருவார். பிஜே சிந்திக்கிற மாதிரி சிந்தித்தால் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில் வரலாறு வருது தானே, புத்திக்கு படலையா தூக்கி வீசுன்னு சொல்கிற பிஜே குர்ஆனில் வந்தா என்னங்க இதெல்லாம் ஏற்றுக்கலாமா, தூக்கி வீசுங்கன்னு சொல்லணும். ஆனால் சுலைமான் நபியோட இந்த வரலாறு அறிவுபூர்வமாக என்ன பண்ணுவார்? பிஜே விளங்கப்படுத்துகிறார்டா. இதே அறிவுபூர்வமான அடிப்படையில் ஏன் சஹீஹான நம்பகமான அறிவிப்பாளர் தொடரிலே வந்த நபிகளாருடைய வரலாற்று செய்திகளை நியாயப்படுத்த முடியாது? பிஜேக்கு எதுக்கெல்லாம் சமாளித்து தட்டிக்கிட்டி பதில் சொல்லலாம் அதை ஏற்றுக்கொள்வார், எதுக்கு சமாளித்து பதில் சொல்லலாம் அதெல்லாம் தூக்கி வீசு. இப்போ அப்படி தான் பிஜே போயிருக்கிறோம். நாங்கள் என்ன தெரியுமா சொல்லுவோம்? எங்களால் பதில் சொல்லேனுமா சொல்லி விளங்கப்படுத்துவோம், எங்களால் பதில் சொல்ல இயலாதா அறிவிப்பாளர் தொடர் சஹீஹா வந்திருக்குது, இது எனக்கு விளங்குது இல்லை, என்னை விட சிறந்த உலமாக்கள் இதுக்கு இப்படித்தான் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம். பிஜே என்ன தெரியுமா பார்த்தா, உலகத்தில் நான் தான் அறிவாளி, என்னால் பதில் சொல்லலாட்டி இந்த ஹதீஸை மேற்றுக்கொள்ளாது, இந்த குர்ஆன் வசனத்தை இப்படி பார்த்ததுனால ஹதீஸுகளை தூக்கி வீச ஆரம்பித்தார். எனவே பிஜே அவர்களே, நீங்கள் முதலாவது உங்களோட தரம் என்ன, உங்களோட அறிவு என்ன, இதை சரியாக கண்டுபிடிச்சா உங்களுக்கு கொண்டு விளங்காட்டி யாரோட துணை வேணும்ன்றதை நீங்கள் வரலாற்று ரீதியாக கொண்டு கொண்டால் வடிகட்டு போக மாட்டீர்கள் என்பதை மிக தாழ்மையோடு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று பாருங்களேன், என்ன சொல்கிறாரு? ஹதீஸில் வரலாறு வந்தால் அதை எங்கட புத்திக்கு படாட்டி இன்றைய காலத்துக்கு ஒத்து வராட்டி உண்மை நிலைக்கு ஒத்து பாடி தூக்கி வீசுங்க. இதைத்தான் பிஜே சொல்கிறார். பாருங்க, குர்ஆனில் சுலைமான் நபியோட அதே வரலாற்றில் என்ன வருது? சுலைமான் நபியும் அவங்களோட படைப்பட்டாலும் அப்படியே நடந்து போகிற நேரம் எறும்பு கூட்டம் என்ன பண்ணுது? ஒரு இடத்துல இருக்குது. உடனே அந்த எறும்புகளுடைய அந்த அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த எறும்பு என்ன பண்ணுது? ஹத்தா இதா அத்தௌ அலா வாதின் நம்ல், எறும்புகள் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குக்கு வந்த பொழுது காலத் நம்லா, அந்த லீடராக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய எறும்பு என்ன சொல்லுது? யா ஐயுஹன் நம்ல், என் எறும்பு கூட்டமே, உதுகுலு மசாக்கினக்கும், நீங்க உங்களோட கூடாரங்கள் உங்களோட வீடுகளுக்கு போயிருங்க. லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். நல்லா பாருங்க எப்படி குர்ஆன் வசனம் வருது. லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு, சுலைமானும் அவருடைய படைப்பட்டாளமும் உங்களை மிரிச்சி உடைச்சிடப்படாது, சாகடிச்சிடப்படாது, அவங்களுக்கு தெரியாம. அன்பார்ந்தவர்களே, என்ன சொல்லுதோ? எறும்பு சொல்லுது சுலைமானும் சுலைமானுடைய படைப்பட்டாளமும் உங்களை மிரிச்சி சவட்டிடப்படாது. பிஜே என்ன தெரியுமா சொல்லுவார்? அல்லாஹு அக்பர். பாருங்க பிஜே சொல்லக்கூடிய வாதத்தை பாருங்க. 470வது அவருடைய குர்ஆன் தர்ஜுமாட நோட்ஸை பாருங்க. என்ன? எறும்புகளுக்கும் அறிவு உண்டு. எப்படி சொல்றாருன்னு பாருங்க. குர்ஆன வரலாற்றை, குர்ஆன்ல வர வரலாறு இப்படி விளங்கப்படுத்த தெரியுது தானே, அதுல கூட உல்டா பண்ணிடுவார். அதுதான் விஷயம். அதுல கூட இருட்டடிப்பு செய்வார், உட்டடிப்பார். குர்ஆனையும் இவர் என்ன செய்வாரு? பிரட்டுவார். பாருங்க சொல்றாரு, இந்த வசனத்தில் எறும்புகள் தமக்கு ஏற்படவிருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும், சுலைமானும் அவரது படையினரும் நம்மை மிதித்து விடுவார்கள் என்று சக எறும்புகளுக்கு எச்சரிக்கை செய்தது பற்றி கூறப்படுகிறது. என்ன? யாரோ ஒரு கூட்டம் வராங்க, யாரோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லல. எறும்பு தெளிவா என்ன சொல்லுது? சுலைமானும் சுலைமான் நபியுடைய படைப்பட்டாளம் உண்டே சொல்லுது. இவர் இதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? எறும்புகளுக்கு மனிதர்களை இனம் காணும் அறிவு, தனக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை அறிந்து கொள்ளும் அறிவு இருக்கிறதா? அப்படியானால் எறும்புகள் மனிதன் கால்களில் மிரிபட்டு சாவது ஏன்? இந்த உலகத்தில் எங்கட காலுக்கு பட்ட எறும்பு சாகுது, அப்ப அண்டைக்கு சாகலையா? இதான் புத்தியை பாவிக்கிறது. அப்படி புத்தியை பாவிக்கிற ஆட்களுக்கு பிஜே என்ன பண்றாரு? பதில் கொடுக்கிறார். இதே ஒழுக்கத்தை சஹீஹான ஹதீஸுகளோட செஞ்சா வழிகட்டு போவோமா? வழிகட்டு போ. ஆனால் இவர் இருட்டடிப்பு செய்கிற இடத்தை பாருங்க. அப்படியானால் எறும்புகள் மிதிப்பட்டு சாவது ஏன்னு கேட்டுட்டு, சுலைமான் நபி வருவதை அறிந்து
மிதிபடாமல் தப்பித்தது போன்று எப்போதும் எறும்புகள் தப்பிப்பதில்லையே என்று சிலருக்கு சந்தேகம் எழலாம். இதுதானே உங்களுக்கு ஹதீஸ்ல வந்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்கன்றதை இந்த நூற்றாண்டில் வச்சு பார்க்கும்போது இப்படி நபிகளார் செய்வார்களா அப்படித்தானே வந்துச்சு. அதே மாதிரி தான் சுலைமான் நபியோட காலத்தில் உள்ள எறும்புகள் இன்றைக்கு இல்லையா அப்படின்னு வருது பாருங்க. இதே மாதிரி புத்தி கோளாறு உள்ளவங்க குர்ஆன் விஷயத்தில் இருக்கிறாங்க, ஹதீஸ் விஷயத்தில் பிஜே ஆட்கள் இருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அந்த எறும்புகள் எதை அறிந்து கொண்டதாக இவ்வசனம் கூறுகிறதோ அதை எறும்புகள் இப்போதும் அறிந்து கொள்ளத்தான் செய்கின்றன என்று சொல்லிட்டு சுலைமான் என்ற தனி மனிதர் வருவதை எறும்புகள் அறியவில்லை அப்படியே சொல்ற. சுலைமான் என்ற தனி மனிதர் வருவதை எறும்பு அறியவில்லை. அப்ப ஏன் சுலைமான் நபி வாராருன்னு சொல்லி எறும்பு சமாளிக்க பார்க்கிறார். அப்படியே சொல்றார், சுலைமான் என்ற தனி மனிதர் வருவதை எறும்புகள் அறியவில்லை. எறும்பு எதை அறிஞ்சிச்சாம்? சுலைமானும் அவரது படையினரும் வருவதைத்தான் அறிந்து கொண்டனர். அல்லாஹ் அக்பர். இது பிஜே என்ன சொல்றாருன்னு விளங்கல்ல. விளங்குதா உங்களுக்கு? எறும்புக்கு சுலைமான் என்ற தனி மனிதர் வாரது விளங்கல்லையாம். சுலைமானும் சுலைமானுடைய படைப்பட்டாளமும் வந்ததுதான் விளங்கிச்சா. அடே சுலைமான் வாரான்னு சொல்லிச்சா இல்லையா? விளங்குதா உங்களுக்கு? எனவே பிஜே சமாளிக்க முடியும்டா, தண்ட புத்திக்கு படாததையும் சமாளிப்பாரு. பிஜேயால பதில் சொல்ல இல்லாடி தூக்கி வீசுவார். என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? குர்ஆன்ல தெளிவாக வருகிறது. எறும்புகள் சொல்லிச்சுது சுலைமானும் தனி மனிதன் பேரை சொல்லுது. சுலைமானும் அவருடைய படை, ஒரு படை வருதுன்னு சொல்லி இருந்தா சுலைமான காணல, யார படைன்னு காணல. தெளிவா சுலைமானும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு, சுலைமானும் அவருடைய படையும் உண்டு, தனி மனிதனையும் எறும்பு இனம் கண்டு கொண்டது என்றால் பிஜே தெளிவாக சொல்கிறார் அது சுலைமான் என்ற தனி மனிதனை இனம் கண்டு கொள்ளவில்லை. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதைத்தான் சொன்னேன், இருட்டடிப்பு செய்வதில் பிஜேயை மிஞ்ச உலகத்தில் யாருமே இல்லை. எனவே இருட்டடிப்பு செய்வதற்காக ஹதீஸுகளை மறுத்த அறிஞர்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்தா பிஜேய நம்பர் 1 இருட்டடிப்புக்காரன், இவன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தெளிவாக எழுதி வச்சிருப்பாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் அவர்களுக்கு பின்னால் இல்லாததுனால தான் அந்த ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஏமாற்றி இன்றைக்கு கொண்டு நாளை கொண்ட பிரட்டி பேசி அவரும் பந்தடிக்கிறார், இவங்களும் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல் பாருங்கள், இன்னொரு செய்தியை பாருங்கள். வரலாறு வந்தால் இந்த காலத்துக்கு ஒத்துப்பாடி தூக்கி வீசுங்க, இத்தனை ஹதீஸுக்கு சொல்ல வந்தது. பாருங்க குர்ஆன் சொல்கிற வரலாறு. சுலைமான் நபி கிட்ட ஹுதுஹுதுன்னு ஒரு பறவை இருந்துச்சு. வதஃபக்கதத்தைர், அவங்க படையெடுத்துக்கிட்டு புகை பார்க்குறாங்க, ஹுதுஹுதுன்ற பறவையே காணல. ஃபக்கால மாலியலா ஆரல் ஹுதுஹுது, ஹுதுஹுதுன்ற பறவைய கூட்டத்தில் பறவையை காணலையே, அது எங்கே போனிச்சு? அம்கான மினல் காயிபின், எங்களோட வராம அது எங்கே போயிட்டுதுன்னு கேட்டுட்டு சொல்கிறார் லஉ அஸிபன்னஹு அஸாபன் ஷதீதா, எங்கள்கிட்ட இருந்து அது போனதுக்காக அதை கடுமையாக நான் தண்டிப்பேன். அவுல அதுபஹன்னஹு, அல்லது என்ன செஞ்சிருவேன்? அறுத்து போடுவேன். அவுலைய தியன்னி பிசுல்தானி முபீன், அல்லது தெளிவான ஒரு சான்றோடு ஒரு செய்தியோடு வரணும். இல்லாட்டி தண்டிப்பேன், இல்லாட்டி கொலை செஞ்சு அறுக்கிறேன்டா, கொலை செஞ்சு போடுறது தானே. நான் கேட்குறேங்க, இந்த வரலாறை புத்திய பாவிச்சு எடுத்தா இருக்கலாமா? ஹுதுஹுதுன்ற பறவைக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கா? ஐயறிவு கொடுக்கப்பட்டதா, ஆறறிவு கொடுக்கப்பட்டதா? அடே அது ஏதோ தண்ட தேவைக்கு போயிருக்கும். சுலைமான் நபி தகவல் கொண்டு வர அதை கொலை செய்வேன் சொல்கிறேன்னா இது நபிக்கு பொருத்தமா அல்லது அந்த பறவைக்கு பொருத்தமா? புத்திய பாவிச்சா பிஜே மாதிரி வரலாறு தானே. ஹதீஸில் வந்தால் தூக்கி வீசுங்கன்னு பிஜே சொல்கிற மாதிரி குர்ஆனில் வந்தால் நம்பேலான்னு சொல்கிற வழிகட்ட கூட்டம் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. இது எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கண்டோம் பாருங்க. ஃபமக்கஸ கைர பஈதின், கொஞ்ச நேரம் போகும் பொழுது அந்த பறவை வருது. வந்து எப்படி தெரியுமா சொல்லுது? ஃபகால அஹத்து பிமாலம் துஹித்து பிஹி, சுலைமான் நபியை பார்த்து சொல்லுது, சுலைமான் நபியே உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் அறிஞ்சிக்கிட்டு வந்துட்டேன். வஜித்துக மின் சபஇன் பினபஇன் யகீன், எறும்புட விஷயத்தில் என்ன சொன்னால் சுலைமான் நபியை கண்டுகொள்ளலாண்டாரே, இங்க ஹுதுஹுது பறவை எப்படி கண்டுகொள்ளுது? சப என்ற ஊரை கண்டிகி. அல்லாஹு அக்பர். சப என்ற ஊரிலிருந்து உறுதியான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறான். அப்ப எப்படி? சுலைமான் நபியை விட அறிவாளி. பிஜே யோசிக்கிற மாதிரி யோசிச்சா இது என்னடா சாத்தியம் இல்லாத ஒரு செய்தி குர்ஆன் சொல்லுது, அப்படித்தானே? அது மட்டுமல்ல, இன்னி வஜத்தும் ரஅத்தன் தம்லிகுஹும், அல்லாஹு அக்பர்,
அந்த சமூகத்தை சபவாசிகளை ஆட்சி செய்கின்ற ஒரு பெண்மணி. எறும்பு தான் சுலைமான் நபியை கண்டுகொள்ளலன்னு போய் சொன்னீங்க. இப்ப ஹுதுஹுது பறவை ஆட்சி செய்கிற ஒரு ஆட்சியாளர் பெண்மணியாக இருக்கிறார். ஊத்தியத் மின் குல்லி ஷைஇன், அரண்மனையுளுக்கு என்னென்ன எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க. அந்த ஆட்சியாளருக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. வலஹா அர்ஷுன் அதீம், அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்மாசனமும் இருந்திருக்குதுன்னு பார்த்துட்டு வந்தீங்க. அது மட்டுமல்ல, வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ், அந்த அரசியும் அவர்களுடைய கூட்டமும் அல்லாஹ்வை விட்டு சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, நான் சுஜூதுல இருக்கிறேன், பார்க்கறதுக்கு சொல்லலுமா இவர் யாரை வணங்குறாருண்டு? நான் கல்லை வணங்குறேனா, மண்ணை வணங்குறேனா, சிலையை வணங்குறேனா, அல்லாஹ்வை வணங்குறேனா சொல்லலுமா? ஏலா. அப்ப அந்த அரசியும் அந்த கூட்டமும் யார சூரியனை வணங்குறாங்கன்னு எப்படி அந்த பறவை இனம் கண்டுகொண்டது? பிஜே யோசிக்கிற மாதிரி யோசிச்சா இந்த வரலாறெல்லாம் நம்பேலா, தூக்கி வீசுங்க. அப்படித்தானே? ஹதீஸை ஏன் ரெண்டா பிரிச்சிங்க? வரலாறு மார்க்கம் ஏன் பிரிச்சிங்க? வரலாறு உண்ட புத்திக்கு படலையா? இந்த நூற்றாண்டுக்கு ஒத்து போகலையா? உண்ட சிந்தனைக்கு சில தூக்கி வீசுன தானே குழந்தீங்க. அப்ப இந்த குர்ஆன் வசனம் ஒத்து போகுதா? அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு ஒத்து போகுதா இல்லையா? இந்த நூற்றாண்டுக்கு சரி வருதா இல்லையா? இதை ஒரு முஃமின் பார்க்கப்படாது. குர்ஆன் என்ற வஹி சொல்லிவிட்டதா? நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் சஹீஹான வடிவம், ஆதாரபூர்வமான செய்தி வந்து விட்டதா? எங்கட புத்திய பாவிக்க கூடாது. நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோடு வந்திருக்கிறது, நாங்கள் எடுப்போம் என்று எடுத்தா அதுதான் குர்ஆனுக்கும் பாதுகாப்பானது, அதுதான் ஹதீஸுக்கும் பாதுகாப்பானது, அதுதான் எங்கட ஈமானுக்கும் பாதுகாப்பானது. பிஜே என்ன பண்ணார்? குர்ஆனும் வஹீதான், ஹதீஸும் வஹீதான். ஆனா குர்ஆனை எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். காலப்போக்கில் குர்ஆனை தூக்கி வீசுற நிலம் அல்லாஹ் பாதுகாக்கணும். பிஜேக்கு வரலாம். இப்படியே போனா ஹதீஸு தானே தூக்கி வீசுங்கன்னு என்ன செஞ்சார்? குர்ஆனை விட்டும் ஹதீஸை வேறுபடுத்த முதல் மறுப்பாக என்ன செய்கிறாங்க? இதை வைக்கிறாங்க. இதை உடைக்கணும். முதல்ல ஒரு ஹதீஸ்ன்னு சொல்வதாக இருந்தால் அந்த ஹதீஸ் என்பது குர்ஆனும் அல்லாஹ்வுடைய வஹி தான். ஹதீஸும் ரசூலுல்லாஹ் சொந்தமாக பேச மாட்டாங்க தான். ஆனாலும் இரண்டுடைய நம்பகத்தன்மையில் வித்தியாசம் இருக்கிறது. முதல் மறுப்பாக என்ன செய்கிறாங்க? இதை வைக்கிறாங்க. இதை உடைக்கணும். முதல்ல ஒரு ஹதீஸ்ன்னு சொல்வதாக இருந்தால் அந்த ஹதீஸ் என்பது குர்ஆனும் அல்லாஹ்வுடைய வஹி தான். ஹதீஸும் ரசூலுல்லாஹ் சொந்தமாக பேச மாட்டாங்க தான். ஆனாலும் இரண்டுடைய நம்பகத்தன்மையில் வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் சொல்லுவோம், குர்ஆனில் எப்படி வரலாறு வருகிறதோ அதை எங்களோட புத்திக்கு பட்டாலும் படாட்டியும் அல்லாஹ் சொன்ன வஹி எங்களுக்கு மறைவான அறிவை நம்புற கடமை. அதையே ஹதீஸ்ல வச்சு என்ன சொல்லுவோம்? 1400 வருடங்களுக்கு முன்னால நபிகளார் சொன்ன ஒரு மருத்துவம், நபிகளார் சொன்ன ஒரு உலக விவகாரம் இன்றைக்கு ஒத்து போகுதில்லைன்றதுக்காக என்ன செய்ய மாட்டோம்? நாங்கள் தூக்கி வீச மாட்டோம், மறுக்க மாட்டோம். பிஜே என்ற அந்த வழிகேடன் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? இந்த உலக விவகாரம் தானேண்டு என்ன செய்ய மாட்டார்? ஹதீஸை மறுக்க மாட்டார் என்பதையும் நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இப்போ நாங்கள் பார்த்தோம் குர்ஆன்ல 2-3 சம்பவம், கரையானுடைய சம்பவம், எறும்புடைய சம்பவம், அதே போன்று ஹுதுஹுது பறவுடைய இதெல்லாம் மனிதண்ட சிந்தனைக்கு அப்பால் பட்டது நடந்ததாக சொல்லுது. பிஜே என்ன செஞ்சார்? மாடு பேசியது சஹீஹான ஹதீஸ்ல வந்துச்சு, ஓனாய் பேசியது சஹீஹான ஹதீஸ்ல வந்துச்சு. குரங்குக்கு என்ன செய்த? குரங்குக்கு குரங்கு கல்லடித்தது, அது ஹதீஸு கிடையாது. ஜாஹிலிய காலத்தில் நடந்ததாக ஜாஹிலிய கால மனிதர் சொல்றாரு. அது நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோட வந்ததனால் அட இப்படியும் ஒரு செய்தி ஜாஹிலியா காலத்தில் நடந்திருக்குதுன்னு நம்பகமான ஒருவர் சொல்றாருன்னு யார் பதிவு செஞ்சா? குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னது ஹுதுஹுது பறவை எப்படி சுஜூது செய்யறதை பார்த்துட்டு வந்து அல்லாஹ்வை விட்டுட்டு சுஜூது செய்து ஹுதுஹுது பறவை அடே என்ன ஒரு ஆட்சியாளரை பார்த்தேன், அவருக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிக்கு, அவருக்கு பெரிய ஒரு சிம்மாசனமும் கொடுக்கப்பட்டின்னு துல்லியமா அறிவிச்ச மாதிரி புகாரிமா என்ன பார்த்தாங்க? டே ஜாஹிலிய கால மனிதர் குரங்குடைய நிகழ்வை கண்டிருக்கிறார், பார்த்திருக்கிறார், நம்பகமான அறிவிப்பாளர். அது நடந்துச்சா இல்லையா? 1400 வருஷத்துக்கு அப்புறம் பிஜே யோசிக்கிற மாதிரி நாங்கள் யோசிக்க மாட்டோம். அதை யோசிக்க, ஏன்னா இந்த அதை விட அற்புதமா என்ன குரங்கும் செய்து, பூனையும் செய்து, நாயும் செய்து, மனிதன் செய்கிற வேலையை புலி செய்து. அப்போ என்ன செஞ்சீங்க? மாடு பேசுதுண்டா உலகத்துக்கு ஒத்து வராது மறுத்தீங்க, ஓனாய் பேசுதுண்டா ஒத்து வராது மறுத்தீங்க, குரங்குக்கு கல்லடிச்சது
ஏன் எதுக்கு வரலாறு நல்ல புகாரியை புரட்டி அன்பார்ந்தவர்களே, புகாரி இமாம் ஏன் அதை பதிவு செஞ்சாங்க? குரங்கு விபச்சாரம் செஞ்சா ரஜும் பண்ணுங்க, கல்லடிச்சு கொள்ளுங்கன்னு சட்டத்துக்கு அல்ல, ஜாஹிலிய காலத்தில் இப்படி ஒன்று நடந்திருக்கின்ற ஒரு வரலாற்று தகவலுக்கு பதிவு செஞ்சாரு. சஹீஹான செய்தியா வந்திருக்குதுன்னா நடந்திருக்குன்னு நம்பிட்டு போ, அதை மறுக்கிறதுக்கு உனக்கு என்ன வேலை இருக்கு? அப்ப குர்ஆனை மறுப்பியா நீ? எனவே அன்பார்ந்தவர்களே, குர்ஆனை புரிந்து கொண்டது போன்ற ஹதீஸை புரிந்து கொண்டால் நேர்வழியிலே பயணிக்கலாம், வழிகேடு வராது என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் உலக விவகாரமாக இருந்தாலும் மார்க்க விவகாரமாக இருந்தாலும் என்ன பார்ப்போம்? நாங்கள் சஹீஹான அறிவிப்பாளர் தொடரோடு வந்திருந்தால் எங்கட புத்தியை பாவிக்க மாட்டோம், இந்த நூற்றாண்டு கொத்து போகுதா பார்க்க மாட்டோம், எங்கட மயிர்கள் சிலிர்க்குதா, ரத்தோட்டம் கூடுதா, ஹார்ட் அட்டாக் வருதா பார்க்க மாட்டோம். சஹீஹான ஹதீஸ்ல வந்தா நிதானமா தான் இருப்போம். சஹீஹான ஹதீஸ் நம்பகமான அறிவிப்பாளர் தொடர வந்ததுக்கு தூக்கி வீச ரெடியாக மாட்டோம். எனவே குர்ஆனை கையாண்ட அதே விதத்தில் நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோடு வந்த அதே மாதிரியான புரிதலை ஹதீஸிலும் வைத்துக் கொண்டால் ஒருபோதும் நாங்கள் வழிகட்டு போக மாட்டோம். இல்லை, குர்ஆன் வேற ஹதீஸ் வேறாண்டு பிரிக்கிறதையும், குர்ஆனை ஒரு கோணத்தில் சிந்தித்து ஹதீஸை வேறொரு கோணத்தில் சிந்திப்பதையும், குர்ஆனில் வருகிற வரலாற்றை ஒரு கண் கொண்டு பார்ப்பது, ஹதீஸில் வருகிற வரலாற்றை வேறொரு கண் கொண்டு பார்ப்பதும் எங்களை வழிகெடுத்து விடும் என்கிற ஆழமான பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையோடு சம்பந்தப்பட்டதுதான் மருத்துவம். அந்த மருத்துவத்தில் குறிப்பிட்டு இவ்வளவு கிட்டத்தட்ட பிஜே 3 மணித்தியாலம் பேசியிருக்கிறது எதுக்கு தெரியுமா? அஜுவா ஈத்தம்பழம் 7 காலையிலே சாப்பிட்டால் சூனியமும் விஷமும் தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்ற ஹதீஸை மறுக்கத்தான். விளைச்சா உங்களுக்கு அந்த மருத்துவம் என்ன, அதை எப்படி கையாளணும்? அந்த ஹதீஸை மறுக்க வந்த பிஜே எத்தனை பொய்களை சொல்கிறார், எத்தனை அறிஞர்கள் மீது அஃபாண்டங்களை சுமத்துகிறார். அதெல்லாம் பேசினா இன்னும் 2-3 அவருக்கு பேசுகிற அளவுக்கு என்ன இருக்குது, தகவல் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அஜுவா சம்பந்தப்பட்ட ஹதீஸை எப்படி ஒரு முஃமின் புரிய வேண்டும், அதில் பிஜே எவ்வளவு கையாடல்கள், எவ்வளவு இருட்டடிப்புகள் செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கட்டமாக நாங்கள் பார்ப்போம். ஏனென்றால் அதை ஆரம்பிச்சிட்டா அது என்ன மிக நீண்ட ஒரு பகுதியாக போகின்றதுனால இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கட்டமாக பார்ப்போம். எனவே அன்பார்ந்தவர்களே, பிஜேயுடைய வழிகேட்டை தெளிவாக புரிந்து அந்த வழிகேட்டிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வதோடு அவருக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கும் அவர்களுடைய வழிகேட்டை உணர்த்தி குர்ஆனை விளங்கியது போன்ற ஹதீஸை விளங்கக்கூடிய நிலையிலே, குர்ஆனை ஏற்றுக்கொண்டது போன்ற ஹதீஸை ஏற்றுக்கொள்கிற நிலையிலே, குர்ஆன் சொல்லுகிற வரலாறை நியாயபூர்வமாக சிந்தித்து புரிந்து கொண்டது போன்று ஹதீஸில் வருகிற வரலாற்று நிகழ்வுகளையும் நிதானமாக புரிந்து கொள்கிற பக்குவத்தை உருவாக்க முடியுமாக இருந்தால் வழிகேட்டிலிருந்து அவர்களையும் பாதுகாக்கலாம். அப்படிப்பட்ட நல்ல முயற்சியிலே ஈடுபட்டு நல்ல பணியிலே ஈடுபடுகிற நல்ல மக்களாக எங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிவிட வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.